لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله هاديا إلى الطريق الغادر مجتبي السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم على أعقابكم ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا وسيجزي الله الشاكرين. باب آخر ما تكلم النبي صلى الله عليه وسلم. حدثنا بشر بن محمد حدثنا عبد الله قال يونس قال الزهري أخبرني سعيد بن المسيب في رجال من أهل العلم أن عائشة رضي الله تعالى عنها قالت: كان النبي صلى الله عليه وسلم يقول وهو صحيح: إنه لم يقبض نبي حتى يرى مقعده من الجنة ثم يحيى. فلما نزل به ورأسه على فخذي غشي عليه ثم أفاق فشخص بصره إلى سقف البيت ثم قال: اللهم رفيق الأعلى. فقلت إذا لا يختارنا وعرفت أنه الحديث الذي كان يحدثنا وهو صحيح. قالت: فكانت آخر كلمة تكلم بها: اللهم الرفيق الأعلى. الصلاة والسلام عليك يا رسول الله. الصلاة والسلام عليك يا شفيع الله. الصلاة والسلام عليك يا شفيع المذنبين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها
وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. புனிதமிகு மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபையினுடைய 99ஆம் ஆண்டின் 18ஆம் தினமாகிய இன்றைய தினத்தில் இந்த சிறப்பான மஜ்லிஸில் கூடியிருக்கக்கூடிய கண்ணியம் நிறைந்த உலமா பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, திரை மறைவிலிருந்து செவிமடித்து கொண்டிருக்கும் அருமை தாய்மார்களே, அன்பு சகோதரிகளே, வெளி இடங்களிலே இருந்து செவிமடித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமதூருக்கு வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிஅமத் இந்த மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் என்று சொல்லக்கூடிய சபை நம்முடைய முன்னோர்கள் இஹ்லாஸான முறையில் ஆரம்பித்ததின் அடிப்படையில் அல்லாஹுடைய கிருபையினால் சிறப்பாக நடந்து வருகிறது. கியாம நாள் வரை அந்த நம்முடைய முன்னோர்கள் எந்த நோக்கத்திற்காக இதை ஆரம்பித்தார்களோ அந்த நோக்கத்தை முழுமையாக கடைபிடித்து நடக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அத்தனை பேர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அன்பிற்குரிய பெருமக்களே, இன்றைய ரஜப் 18ஆம் தினத்தினுடைய பாடத்தில் ஏராளமான செய்திகள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட குறிப்பாக இந்த தினத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லக்கூடிய கடைசி ஹஜ்ஜை பற்றியும் அருமை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிலிருந்து விடுதலை பெற்று இந்த உலகிலிருந்து அவர்கள் சென்று இறைவனை அண்மித்த செய்திகளை பற்றியும் இன்றைய பாடத்தில் அதிகமாக ஓதப்பட்டிருக்கின்றன. இந்த இறைவனுக்கு அறிவுக்கு எட்டிய அளவில் இந்த 2 தலைப்புகளுள்ள சில செய்திகளை நம்மோடு நாம் பகிர்ந்து கொள்வோமாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்தினால் நம்முடைய எல்லா ஹலாலான தேவைகளையும் ஹாஜாத்துகளையும் நிறைவேற்றி தருவானாக. நம்மிலே நோயுற்றிருக்கக்கூடிய மக்களுக்கு சரீர சுகத்தை கொடுப்பானாக. யார் யாருக்கெல்லாம் என்னென்ன தேவைகள் இருக்கின்றனவோ அத்தனை தேவைகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிறைவேற்றி வழங்குவானாக என்று ஆரம்பமாக இறைவனத்திலே கரம் வேந்தியவனாக. அன்புக்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு ஏகத்துவத்தை பரப்பி வைப்பதற்காக வழிகேட்டில் இருந்த மாக்களாக இருந்த மக்களை நல்ல மனிதர்களாக மாற்றி அமைப்பதற்காக வேண்டி மிகப்பெரிய தியாகங்களை செய்திருக்கிறார்கள். தங்களுக்கென்று எதுவும் இல்லாத நேரத்தில் அவர்களுக்கு அத்தனையும் கொட்டி தருகிறோம் என்று சொன்ன நேரத்திலே கூட அவைகளெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் அத்தனை மக்களையும் வழிகளில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய சமூகத்திலே சேர்க்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவையும் நபித்துவத்தையும் மக்களுக்கு மட்டிலே எடுத்துரைத்து அத்தனை பேரையும் ஈடேற்றம் பெற்ற மக்களாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தின் அடிப்படையில் பல சோதனைகளுக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டாலும் கூட அத்தனையும் நமக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்பதை நாம் எல்லாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அவர்கள் எந்த அளவிற்கு நம்மீது ஆசை கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்மறை குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். லஅல்லக பாஹு நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன். நபியே நாயகமே, அந்த மக்கள் ஈமான் கொண்டாமல் ஆகிவிடுவார்களோ என்பதற்காக வேண்டி உங்களையே நீங்கள் மாய்த்து கொள்வீர்களா, அந்த அளவிற்கு நீங்கள் வேதனைப்படுகிறீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லக்கூடிய அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது பேராசை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சுட்டிக்காட்டுகிறார். என்ன பேராசை? அத்தனை பேரையும் சொர்க்கத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும்,
நல்லவர்களாக மாற்ற வேண்டும் என்ற பேராசையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அதற்காக அவர்கள் கொடுத்தவைகள், அதற்காக அவர்கள் பெற்றுக்கொண்டவைகள் என்னவென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி காட்டுகிறார்கள், லக்கது உஹிஃப்து ஃபில்லாஹ் வமா யுகாஃபு அஹதுன் வலக்கது ஊதீத்து ஃபில்லாஹ் வமா யுதா அஹதுன். சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி, இந்த மக்களுக்காக வேண்டி நான் போராடியதற்காக வேண்டி நான் எந்த அளவிற்கு பயமுறுத்தப்பட்டேன் என்று சொன்னால், உலகத்திலே யாருக்கும் பயமுறுத்த முடியாத அளவிற்கு நான் பயமுறுத்தப்பட்டேன். அவருடைய உயிருக்கு ஆபத்து வந்தது, அவருடைய மானத்திற்கு ஆபத்து வந்தது, என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்தார்கள். அதே போன்று உலகத்திலே யார் யாருக்கெல்லாம் வேதனை செய்யப்பட்டதோ அத்தனைக்கும் மேலான வேதனை எனக்கு கொடுக்கப்பட்டது என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஊரை விட்டு கடத்தி வைத்தார்கள். மக்கள் அவர்கள் மீது அவதூறுகளை பரப்பினார்கள். அவர்களால் கல்லால் அடித்தார்கள், சொல்லால் அடித்தார்கள். தாயிஃப் நகரத்தில் அவர் பட்ட வேதனைகள்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அத்தனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள் என்று சொன்னால், இந்த உம்மத்தின் மீது அவர்கள் கொண்டிருந்த பிரியம், இந்த உம்மத்தின் மீது அவர்கள் கொண்டிருந்த அக்கறை, இந்த உம்மத்தை இறைவனோடு கொண்டு சேர்த்து சுவர்க்கத்திலே சேர்க்க வேண்டும் என்ற மிகப்பெரிய அவாவின் காரணத்தினால் அத்தனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகித்துக் கொண்டார். அன்பான பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மீது இவ்வளவு அக்கறை கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், அவர்களோடு ஒன்றாக இருந்தவர்கள், அவர்களால் பண்படுத்தப்பட்டவர்கள் சஹாபா பெருமக்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், உஹது யுத்தம் நடக்கிறது, எதிரிகள் அம்பை பாய்த்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய முதுகுக்கு பின்னால் இருக்கும் பொழுது தலையை உயர்த்தி பார்க்கிறார்கள் என்ன நடக்கிறது என்று. உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் தலையை உயர்த்தி மேலே பார்க்காதீர்கள். நஹரி தூன நஹரிக யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நான் கேடயமாக என்னுடைய நெஞ்சை, என்னுடைய உடலை கேடயமாக நான் பாவித்து உங்களை நான் பாதுகாத்துக் கொண்டிருப்பேன். எதிரிகள் அம்பை எய்து கொண்டிருக்கிறார்கள், எனவே நீங்கள் தலையை தூக்காதீர்கள் என்று தன்னுடைய உடலை கேடயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து பல காயங்களுக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். சஹாபாக்களுடைய நிலை அதேபோன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொண்டிருந்த மக்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பல் உடைக்கப்பட்ட நேரத்தில் உவைஸில் கர்னி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பல் உடைக்கப்பட்டது என்ற செய்தியை கேள்விப்பட்ட பொழுது, அது எந்த பல் உடைக்கப்பட்டது என்று தெரியாததின் காரணத்தினால் தன்னுடைய அத்தனை பற்களையும் பிடுங்கி எறிந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். எந்த ஒரு தலைவருக்காக தொண்டர்கள் இப்படி செய்வார்களா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தூக்கு மேடையிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவரிடத்திலே கேட்கப்படுகிறது, ஹுபைப் அவர்களே, சிறிது நேரத்தில் உங்களை தூக்கிலிடுவதற்காக இருக்கிறோம். நீங்கள் இதிலிருந்து பிழைக்க வேண்டுமேயானால், தப்ப வேண்டுமேயானால் ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த இடத்தில், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிறுத்திவிட்டால் உங்களை நான் விடுதலை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்ன பொழுது, தூக்கு மேடையில் அறையிலே நின்று கொண்டு ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடலில் ஒரு முள் குத்துவதை கூட நான் ஏங்கிக் கொள்ள மாட்டேன், தாங்கிக் கொள்ள மாட்டேன் என்று சொன்னார்கள். என்றால் அந்த மக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு பக்குவப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய பெருமக்களே, அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், மா ரஅய்து அஹதன் யுஹிப்பு அஹதன் கமா யுஹிப்பு அஸ்ஹாபு முஹம்மதின் முஹம்மதா. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நான் எந்த தலைவரையும் பார்க்கவில்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய சஹாபாக்கள், அவருடைய நண்பர்கள் நேசம் கொடுக்கிறார்களே, அப்படிப்பட்ட ஒரு நேசத்தை எந்த தலைவருக்கும் எந்த தொண்டனும் கொடுப்பதை நான் பார்த்ததில்லை என்று அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இந்த அளவிற்கு சஹாபா பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது
தங்களை விடவும் தங்களுடைய உயிரை விட மேலாக மதித்தவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் உயிருக்கு உயிராக உயிருக்கு மேலாக நேசிக்கப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத் செய்தி அவர்களுக்கு கிடைத்தால் மக்களுடைய நிலை என்ன இருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது கொண்டிருந்த ரஹ்மத்தின் காரணத்தினால் அவர்கள் எண்ணி பார்க்கிறார்கள். நாம் நம்மிடத்திலே நம்மை சேர்ந்த ஒருவர், நமக்கு பிரியமான ஒருவர் வஃபாத்தாகிவிட்டார் என்று சொன்னால் திடீரென்ற செய்தி அந்த இடத்துக்கு கிடைக்குமே, ஆனால் எப்படி ஒரு தயக்கம் நமக்கு ஏற்படும். ஆனால் நம்மை விட நம்முடைய உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத் செய்தி திடீரென்று அந்த மக்களுக்கு வந்தால் அவர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் என்பதற்காக வேண்டி சிறிது சிறிதாக சன்னம் சன்னமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வஃபாத்தை அந்த மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடையாளமாக காட்டிக்கொண்டே வருகிறார்கள். அதன் அடிப்படையிலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு அவருடைய வஃபாத்திற்கு ஒரு ஆண்டுக்கு முன்னால் வரக்கூடிய ரமதான் மாதத்திலே, பொதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளமை ஒன்று இருந்தது. ரமதான் மாதத்தில் கடைசி 10 நாள் பள்ளியில் இஅ்திகாஃப் இருப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஒரு முறை குர்ஆனை அவர்களுக்குள்ளே பரிமாறிக்கொள்வார்கள். ஆனால் அந்த வஃபாத்திற்கு ஒரு ஆண்டுக்கு முன்னால் உள்ள ரமதான் மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 நாள் பள்ளியிலே இஅ்திகாஃப் இருக்கிறார்கள். 2 முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனை ஓதி பரிமாறிக்கொள்கிறார்கள். வளமைக்கு மாற்றமான ஒரு நிகழ்வு அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து அவர்கள் தங்களுடைய பிரிவை கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு எடுத்துக்காட்டிக் கொண்டே வருகிறார். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை யமன் தேசத்திற்கு அனுப்பி வைப்பதற்காக வேண்டி அவர்களை அழைத்து கொண்டு ஊரினுடைய எல்லைக்கு சென்ற பிறகு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், யா முஆத் இன்னக அஸா அன் தல்கானி பஅத ஆமி ஹாதா. முஆத் அவர்களே, இந்த ஆண்டிற்கு பிறகு நீங்கள் என்னை சந்திப்பீர்கள் என்று நான் நினைக்கவில்லை. ஒருவேளை நீங்கள் வந்தால் என்னுடைய கபருக்கும் என்னுடைய பள்ளிக்கும் இடையிலே நீங்கள் நடந்து சொல்லக்கூடிய நிலை ஏற்படும் என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே சொல்கிறார்கள். ஃபபகா, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழுக ஆரம்பித்து விடுகிறார். முஆத் இப்னு ஜபல் அவர்களை யமனுக்கு அனுப்பி வைக்கும் பொழுது இந்த செய்தியை சொன்ன பொழுது அவர்கள் அழுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீண்டும் சந்திக்க முடியாதோ என்ற ஒரு நிலை ஏற்பட்டவர்கள் கவலையிலே அழுத பொழுது அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைருல் லக மினத் துன்யா வ மா ஃபீஹா. மாதவர்களே, உங்களை கொண்டு ஒரு மனிதருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தின் நேர்வழியை கொடுப்பானேயானால் அது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பொருள்களை விட அது சிறந்ததாக இருக்கும் என்ற ஒரு ஆளுதலான ஒரு சுப செய்தி சொல்லி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களை யமன் தேசத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள். இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்களுக்கு மத்தியிலே தன்னுடைய பிரிவை மக்களுடைய உள்ளத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வருகிறார்கள். அந்த ஆண்டு ஹஜ்ஜத்துல் வதா ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு வருகிறது. சஹாபா பெருமக்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறார்கள். இந்த ஆண்டு நான் ஹஜ் செய்வதற்காக செல்ல இருக்கிறேன், எல்லா மக்களும் ஹஜ்ஜிலே வந்து கலந்து கொண்டுங்கள் என்ற ஒரு மிகப்பெரிய அழைப்பை கொடுக்கிறார்கள். அனைத்து மக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது என்ற ஆர்வத்தோடு அத்தனை மக்களும் அங்கே ஒன்றாக இணைகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ் செய்வதற்காக வேண்டி எந்த அளவிற்கு என்று சொன்னால் 1,24,000 1,44,000 என்ற இருவிதமான சொல்கள் இருக்கின்றன. அத்தனை மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ஜிக்காக புறப்பட்டு வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். துல்காதா மாதம் பிற 26 மதீனாவிலிருந்து புறப்பட்டு சனிக்கிழமை அங்கிருந்து புறப்படுகிறார்கள். மக்காவிற்கு வந்து துல்ஹஜ் பிறை 4 வந்து சேர்கிறார். ஏறக்குறைய ஒரு வாரம் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வருவதற்குரிய காலங்களை எடுத்திருக்கிறார்கள். காரணம், நடையாக வரக்கூடிய மக்களாக அவர்கள் இருந்தார்கள். அடுத்து பிறை துல்ஹஜ் பிறை 8 மினாவிற்கு செல்கிறார்கள். பிறை 9 அரஃபா மைதானத்திலே நின்று
ஜபல் ரஹ்மா என்று சொல்லக்கூடிய மலையில இருந்து அரஃபாவுடைய பிரசங்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உபதேசம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தில் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது, இதை விட மிகப்பெரிய ஒரு புகழ் எதுவாக இருக்குமா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தில் இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த அரஃபா மைதானத்தில் அவர்கள் செய்த உபதேசம் இருக்கிறது, அந்த மக்களை நிலைகொலைய வைத்து விட்டது. சொல்கிறார்கள், அய்யுஹன்னாஸ் இஸ்மவு கௌலி, அருமை மக்களே நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். ஒரு முக்கியமான ஒரு செய்தி சொல்வதாக இருந்தால் அதற்கு முன்னால் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய வளமை உண்டு. நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். وإني لا أدري لعلي لا ألقاكم بعد عامي هذا بهذا الموقف أبدا. மிகப்பெரிய ஒரு இடி விழுந்ததை போர்ந்திருந்த சஹாபா பெருமக்கள், என்னுடைய அருமை நண்பர்களே, என்னை அருமை சஹாபாக்களே, இந்த ஆண்டிற்கு பிறகு இந்த இடத்தில் மீண்டும் உங்களை நான் சந்திப்பேனா என்பது நான் அறியாத நிலையிலே இருக்கிறேன். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை என்ற செய்தியை சொல்கிறார்கள். இந்த செய்தி சஹாபாக்களுடைய உள்ளத்தை எல்லாம் உடைத்து விட்டது. பெருமானார்கள் இப்படி சொல்கிறார்களே என்ற ஒரு கவலை அவருடைய உள்ளத்திலே வந்தது. எந்த அளவிற்கு மகிழ்வோடு சந்தோஷத்தோடு அந்த ஹஜ்ஜிலே கலந்து கொள்வதற்காக வேண்டி வந்தார்களோ அந்த சஹாபாக்கள், பெருமானார்கள் இந்த ஆண்டிற்கு பிறகு நம்மை விட்டு பிரிந்து விடுவார்களோ என்ற ஒரு கவலை, அச்சம், துக்கம் அவர்களை ஆட்கொண்டு விட்டது. அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு எடுத்துரைக்கிறார்கள். இன்ன திமாக்கும் வம்பாலுக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மத் யௌமிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா. மக்களுக்கு சொல்கிறார்கள், இந்த நாள், இந்த மாதம், இந்த இடம் எப்படி சிறந்ததாக இருக்கிறதோ அதே போன்றுதான் உங்களுடைய உயிரும் உங்களுடைய செல்வமும் பாதுகாக்கப்பட்டதாக இருக்கிறது, எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அடுத்தவர்கள் விஷயத்தில் என்ற ஒரு செய்தியை சொல்கிறார். அடுத்து சொல்கிறார்கள், அலா குல்லு ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலிய்யா தஹத கதமைய மவ்தூன். ஜாஹிலியாக்கள் காலத்தில் இந்த மௌட்டிக தன்மைகள், பழக்க வழக்கங்கள் என்னுடைய காலில் 2 கால்களுக்கு கீழால் புதைக்கப்பட்டு விட்டது என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதோடு நிறுத்திவிடாமல் தங்களுடைய செயலிலே செய்து காட்டினார்கள். பழிக்கு பழி வாங்குவது என்பது அரபிகளுடைய ஒரு வளமையாக இருந்தது. எந்த அளவிற்கு என்றால் ஒரு கூட்டத்திலே ஒருவரை கொலை செய்து விட்டால் அதற்கு பகரமாக பழி வாங்குவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று இருக்குமே, ஆனால் தன்னுடைய மக்களிடத்திலே சொல்லிவிட்டு செல்வார்கள், என்னால் செய்ய முடியாமல் போய்விட்டது, அதை நீ நிறைவேற்று என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு இரத்த வெறி, பழிக்கு பழி வாங்கக்கூடிய தன்மை மிகைத்திருந்த அந்த காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்னு ரபியத் இப்னுல் ஹாரிஸ் கொலை செய்யப்பட்டதற்கு பழிக்கு பழி வாங்குவது இந்த நிலை இருந்தது, அதை நான் இல்லாமல் ஆக்கி விடுகிறேன். தன்னுடைய குடும்பத்தில் இருந்தே அதை ஆரம்பிக்கிறார்கள். சொன்னதோடு மட்டுமல்லாமல் செயல்முறையிலே காட்டினார். இரண்டாவதாக சொன்னார்கள், வட்டி ஹராமாக்கப்படுவதற்கு முன்னால் சர்வசாதாரணமாக வட்டி என்பது ஒரு தொழிலாக இருந்தது. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்களுக்கு வட்டிக்கு கொடுத்திருந்தார்கள், அப்படி தடை செய்யப்படவில்லை. இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்திருந்தார்களோ அந்த வட்டிகள் அத்தனையும் தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று தன்னுடைய குடும்பத்தில் இருந்த அந்த நிகழ்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதோடு மட்டுமல்லாமல் அதை செயல்முறையிலையும் நடத்தி காட்டினார்கள் என்பதற்காக வேண்டித்தான் உலகத்திலேயே மிகப்பெரிய தலைவராக, எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை சகோதர சமூகத்தை சேர்ந்த மக்களும் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அடுத்து அந்த நேரத்திலே அரபா மைதானத்திலே சொல்கிறார்கள், பெண்கள் விஷயத்திலே எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் பாருங்கள். அந்த காலத்திலே பெண்கள் அடிமைகளாக வைக்கப்பட்டிருந்தார்கள், ஆடு மாடுகளை போன்று விற்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள், அவர்கள் ஒரு ஆபாச பொருளாக வைக்கப்பட்டிருந்தார்கள்.
அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெண்களுக்கு நீங்கள் அவர்களுக்குரிய உரிமையை கொடுங்கள், அவர்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய கார்மானத்தினால் அவர்களை உங்களுடைய பொறுப்பில் எடுத்திருக்கிறீர்கள் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு மீண்டும் அந்த சபையிலே சொல்கிறார்கள், அமானிதமாக பொருள்கள் உங்களிடத்திலே கொடுக்கப்பட்டால் அந்த அமானிதத்தை நீங்கள் சரியான முறையிலே நிறைவேற்றி விடுங்கள். யாரிடத்திலேயாவது கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனை நீங்கள் திருப்பி கொடுத்து விடுங்கள். வாக்குறுதி கொடுத்திருந்தால் அந்த வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஐயுஹன்னாஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மீண்டும் அதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இன்னஹு லா நபிய்ய பஅதி வலா உம்மத்துன் பஅதகும். அருமை மக்களே, எனக்கு பிறகு வேற எந்த நபியும் இல்லை, உங்களுக்கு பெரிய வேற எந்த உம்மத்தும் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அலா ஃபஅபுது ரப்பக்கும், நீங்கள் அல்லாஹ்வை வணங்கிக் கொள்ளுங்கள், ஐவேளை தொழுகையை நிலைநாட்டுங்கள், ரமதான் மாதத்திலே நோன்பை பிடியுங்கள், ஹஜ்ஜை சரியான முறையிலே நிறைவேற்றுங்கள், அல்லாஹ்வுடைய வீட்டை நீங்கள் ஹஜ் செய்யுங்கள், உங்களுடைய தலைவர்களுக்கு நீங்கள் முழுமையாக கட்டுப்பட்டு நடங்கள், ததுகுலு ஜன்னத ரப்பிக்கும். இப்படி நீங்கள் செய்தீர்களேயானால் அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தில் நீங்கள் நுழையக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார்கள், அரபியர்களுக்கு அரபி அல்லாதவர்களை விட எந்த சிறப்பும் இல்லை, வெள்ளையர்களுக்கு கருப்பர்களை விட எந்த சிறப்பும் இல்லை. இவர்கள் சொல்லக்கூடிய அத்தனை செய்திகளும் அந்த காலத்திலே நிலை பெற்றிருந்த ஒரு காரியமாக இருந்ததின் காரணத்தினால் அத்தனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைத்திருந்து ஒரு உன்னதமான ஒரு சமுதாயத்தை அந்த மக்களை உருவாக்கி கொண்டிருந்தார்கள் என்பதற்கு இவைகளெல்லாம் எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து சொல்கிறார்கள், வந்தும் துஸ்அலூன அன்னி வமா அன்தும் காயிலூன். சஹாபாக்களை பேத்து கேட்கிறார்கள், என் அருமை சஹாபாக்களே, என்னை பற்றி நாளை உங்களிடத்திலே கேட்கப்படும் பொழுது நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? சஹாபாக்கள் எல்லாம் திகைத்து போயிருக்கிறார்கள். என்ன சொல்லுவார்கள்? நஷ்ஹது அன்னக கத் பல்லக்த வ அத்தைத வ நஸஹத. வேற என்ன சொல்லுவார்கள் சஹாபாக்கள்? யா ரசூலல்லாஹ், நாங்கள் சாட்சி சொல்லுவோம், நீங்கள் எட்டி வைத்தீர்கள், உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றினீர்கள், எங்களுக்கு சொல்ல வேண்டிய உபதேசங்கள் எல்லாம் நிறைவாக நீங்கள் சொல்லி தந்தீர்கள் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவோம் என்று யோபித்த குரலில் சஹாபா பெருமக்கள் எல்லாம் சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஆள்காட்டி விரலை வானத்தின் பக்கம் உயர்த்தவர்களாக, அல்லாஹும்ம அஷ்ஹத் அல்லாஹும்ம அஷ்ஹத் அல்லாஹும்ம அஷ்ஹத், யா அல்லாஹ் நீயே சாட்சி, நீயே சாட்சி, நீயே சாட்சி என்ற அல்லாஹ்வை சாட்சியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷத்தோடு அந்த சஹாபாக்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு மன மகிழ்வோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய வார்த்தையை சொல்கிறார். அந்த நேரத்திலே தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம் தீனா என்ற அந்த வசனத்தை இறக்கி வைக்கிறார். இந்த வசனத்தை கேட்டவுடனே ஃபபகா உமர் ரலியல்லாஹு தஆலா, அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்னுடைய தீனை உங்களுக்கு நிரப்பமாக ஆக்கி வைத்து விட்டேன், என்னுடைய நிஅமத்தை என்னுடைய உபகாரத்தை உங்களுக்கு பூர்த்தியாக்கி விட்டேன், இஸ்லாம் மார்க்கத்தை உங்களுக்கு தீனாக நான் ஏற்றுக்கொண்டேன், புரிந்து கொண்டேன் என்ற செய்தியை அந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த வசனத்தை கேட்டு அழ ஆரம்பித்து விட்டார். நல்ல செய்தி, ஏன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழுதார்கள் என்ற சந்தேகம் சஹாபா பெருமக்களுக்கு எழுகிறது. வக்கீல் லஹு மா யுப்கீக், உமர் அவர்களே, நல்ல செய்தி அல்லவா சொல்லப்பட்டிருக்கிறது, எதற்காக நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், இன்னஹு லைஸ பஅதல் கமால் இல்லா நுக்சான். ஒன்று நிறைவு பெற்று விட்டது என்று சொன்னால் அதன் பிறகு குறைவுதான் வரும், மார்க்கத்திலே குறைவு வந்து கொண்டிருக்கும் என்ற ஒரு செய்தி சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த வசனத்திற்கான விளக்கங்களை சொல்கிறார். அடுத்து பெருநாளுடைய நாள் வருகிறது, துல்ஹஜ் பிறை 10. லுஹாவுடைய நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா பிரசங்கம் செய்கிறார்கள்.
அரபா மைதானத்தில் என்ன பேசினார்களோ அதே செய்தியை ஐயு ஷஹரின் ஹாதா, ஐயு பலதின் ஹாதா, ஐயு யோமின் ஹாதா என்று கேட்டார்களே, இதே கேள்வியை மீண்டும் கேட்கிறார்கள். இது அந்த முன்னுதாரண சிறப்பை எடுத்து காட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது சஹாபா பெருமக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், இது என்ன ஊர் என்று கேட்ட பொழுது இது சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம் என்கிறார்கள். இது மக்கா அல்லவா என்று சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் ஆம் என்கிறார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் சஹாபாக்களிடத்திலே ஒன்று ஒன்றாக கேட்டுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிறாங்க. அந்த சஹாபாக்கள் அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம் என்று எதை கேட்டாலும் அவர்களுக்கு தெரிந்தாலும் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நாம் முந்திரி கொட்டையாக இருந்துவிடக்கூடாது, அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சஹாபாக்கள் அமைதியாக இருப்பார்கள். அதே போன்று சஹாபாக்கள் அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்துவிட்டு ஒன்றொன்றாக சொல்கிறார்கள், இது மக்கா அல்லவா, இது துல்ஹஜ் மாதம் அல்லவா, இது அரஃபாவுடைய நாள் அல்லவா, இது யௌமுன் நஹர் அல்லவா என்று ஒன்றொன்றாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், அன்மல் சஹாபாக்களே, நீங்கள் பிறருடைய மானத்தை, பிறருடைய செல்வத்தை, அவருடைய கண்ணியத்தை, அவருடைய உயிரை நீங்கள் எந்த அளவுக்கு மதிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பலத் ஊர் எவ்வளவு சிறப்பானதாக இருக்கிறதோ, இந்த நாள் எப்படி சிறப்பானதாக இருக்கிறதோ, இந்த மாதம் எப்படி சிறப்பானதாக இருக்கிறதோ, அந்த சிறப்புகளுக்கு போன்று அவர்களுடைய மானத்திற்கும் அவருடைய உயிருக்கும் அவருடைய பொருளுக்கும் நீங்கள் கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்ற செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்த மக்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஃபஸதல்கௌன ரப்பக்கும் ஃபயஸ்அலுக்கும் மின் அமாலிக்கும், நாளை நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய அமல்கள், உங்களுடைய செயல்பாடுகளை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களிடத்திலே கேட்பார். அத்தனைக்கும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். எனவே எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, அலா ஃபலா தர்ஜூ பாதி துலாலா யத்ரிபு பௌதுக்கும் ரிகாப பாத், நீங்கள் எதற்கு பின்னாலும் மீண்டு விடாதீர்கள், ஒருவரை அடித்துக் கொண்டு பகைமை வளைத்துக் கொண்டு வழிகேட்டிலே நீங்கள் மீண்டும் சென்று விடாதீர்கள். ஜாஹிலியாக்கள் காலத்தில் எப்படி சண்டையிட்டுக் கொண்டார்களோ அதே போன்று நீங்கள் சென்று விடாதீர்கள் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அலா ஹல் பல்லக், நான் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா என்று மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும் பொழுது, காலு நாம் யாம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் முழுமையாக எத்தி வைத்து விட்டீர்கள் என்று சஹாபாக்கள் சொன்ன பொழுது, அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹ்வை அல்லாஹ் நீயே அதுக்கு சாட்சியாக இருந்து கொள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள், இங்கு வராமல் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த செய்தியை நீங்கள் கொண்டு செல்லுங்கள். அவர்கள் இங்கு வந்திருப்பவர்களை விட அறிவு ஞானம் கூடியவர்களாக இருக்கலாம், பேணுதலில் அதிகமானவர்களாக இருக்கலாம், நல்லவர்களாக சிறந்தவர்களாக இருக்கலாம். அவர்கள் மூலமாகவும் நான் சொன்ன செய்தி உலகத்தின் திக்கு முக்கு எல்லா இடத்திலையும் முழுமையாக பரக வேண்டும். எனவே இந்த செய்தியை நீங்கள் எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார் என்றால், அன்பிற்குரியவர்களே, இங்கே சொல்லப்பட்ட செய்திகள் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குமே. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த செய்தியை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே ஆண்டினுடைய ஐயாமு தஷ்ரீக்குடைய நடு தஷ்ரீக் துல்ஹஜ் பிறை 12 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே உபதேசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது மக்களுக்கு உபதேசம் சொல்கிறார்கள். முந்தைய நாட்களே எப்படி உரை செய்தார்களோ அதே போன்ற உபதேசங்களையே மீண்டும் சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற அந்த வசனத்தை அந்த நாளிலே இறக்கி வைக்கிறார். அல்லாஹ்வுடைய வெற்றி வந்து விட்டது, அல்லாஹ்வுடைய உதவி வந்து விட்டது என்று சொன்னால் கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் வருவார்கள். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக ஃபஸ்தக்ஃபிருஹு, நபி நாயகமே நீங்கள் அல்லாஹ்வை துதியுங்கள், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்யுங்கள் என்ற வசனம் அந்த நேரத்திலே இறங்குகிறது. ஒரு அருமையான வசனம் இந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைத்தார் என்று சொன்னாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்தை பிரிவை
மக்களுக்கு சொல்லக்கூடியதாக இது அமைந்திருக்கிறது. ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்கிறார்கள். அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய சில நாட்கள், அதன் பிறகு முஹர்ரம் மாதம் வருகிறது. முஹர்ரம் மாதத்தினுடைய நாட்கள் எல்லாம் முடிகிறது. அடுத்து சஃபர் மாதத்தினுடைய ஆரம்ப நாள் வரக்கூடிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதை நோக்கி செல்கிறார்கள். சஃபர் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் ஃபஸல்லா அலா ஷுஹதாய் கல் முவத்தையில் லில் அஹ்யாயி வல் அம்வாத். சஃபருடைய ஆரம்ப நாளிலே உஹதுக்கு சென்று அங்கு அடங்கியிருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு ஷுஹதாக்களுக்கு தொலை வைத்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வஃபாத்தாக இருக்கக்கூடிய கபூரில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் தன்னுடைய பிரியா விடையை சொல்வதை போன்ற ஒரு செய்தி அங்கே சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறி நின்று உபதேசம் செய்கிறார்கள். இன்னி ஃபரத்துக்கும் வன்னி ஷஹீதுன் அலைக்கும். உங்களை விட்டு நான் பிரியக்கூடியவனாக இருக்கிறேன், உங்களுக்கு நான் சாட்சி சொல்லக்கூடியவனாக இருக்கிறேன். அல்லாஹ் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், இந்த இடத்திலிருந்து ஹவுதுல் கௌதர் அந்த தடாகத்தை நான் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறேன். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அல்லாஹ் நிச்சயமாக இந்த உலகத்தினுடைய அத்தனை பொருள்களுடைய கசானாக்குடைய சாவிகள் அத்தனையும் என்னுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சி அதிகாரம் உலகத்தில் என்னென்னவைகள் இருக்கின்றனவோ அத்தனையும் என்னுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வைன்னி வல்லாஹி மா அகாஃபு அன் துஷ்ரிகு பாதி. நீங்கள் எனக்கு பிறகு இணை வைத்து விடுவீர்கள், ஷிர்கிலே சென்று விடுவீர்கள் என்பது நான் அச்சப்படவில்லை. வலாக்கின்னி அகாஃபு அலைக்கும் தனாஃபஸு ஃபீஹா. ஆட்சிக்காக, அதிகாரத்திற்காக, செல்வத்திற்காக, பதவிக்காக உங்களுக்கு ஒருவர் நீங்கள் பகைத்துக் கொள்வீர்களோ என்பதை நினைத்து நான் அச்சப்படுகிறேன், பயப்படுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த உபதேசம் முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு திரும்பி வந்து விடுகிறார்கள். சஃபர் மாதத்திலே ஒரு நாள் நடுநிசி நேரத்திலே ஜன்னத்துல் பக்கீல் சொல்லக்கூடிய அந்த மக்பராவிற்கு அவர்களுடைய அடிமை அபூ முவைஹிபா என்று சொல்லக்கூடிய அடிமையை அழைத்து கொண்டு அந்த ஜன்னத்துல் பக்கீக்குள் சென்று அவர்களுக்காக இஸ்திக்பார் செய்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் மகாபிர். கபரிலே இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்களே, உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நீங்கள் மோட்சம் பெற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது இந்த நேரத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது நீங்கள் முந்து சென்று விட்டீர்கள், மோட்சம் பெற்றவர்களாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், ஃபித்தன் என்று சொல்லக்கூடிய குழப்பம், கடுமையான இருளுடைய சூழல் எப்படி மக்களை ஆட்கொண்டு பிடித்து விடுமோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கடைசி என்பது இருக்கிறது, அது முந்தையை தொடர்ந்து வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல் ஆகிரத்து ஷர்ரும் மினல் ஊலா. முன்பை விட பிந்தியது மோசமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாள் செல்ல 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 மோசமான ஒன்றுதான் நடந்து வந்து கொண்டே இருக்கும். முன்பு நல்லவைகளாக இருக்கும், பின்னால் வரக்கூடிய எல்லாம் மோசமானதாக இருந்து கொண்டிருக்கும். எனவே இந்த மோசமான காலத்தை விட்டும் நீங்கள் முந்தி சென்று விட்டதின் காரணத்தினால் நீங்கள் மோட்சம் பெற்று விட்டீர்கள், ஜெயம் பெற்றீர்கள் என்று அந்த கபூரிலே ஜன்னத்தில் பக்கீயில் அடைந்திருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார். அன்பிற்குரியவர்களே, நாமளும் பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய ஊர் எப்படி இருந்தது, உலகத்தில் எப்படி இருந்தது, இளைஞர்கள் எப்படி இருந்தார்கள், பெரியவர்கள் எப்படி இருந்தார்கள், பெண்கள் எப்படி இருந்தார்கள், நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் நிதர்சனமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிந்தியது முந்தியதை விட மோசமானதாக இருக்கும். எனவே நீங்கள் ஜெயம் பெற்று விட்டீர்கள், முந்து சென்று விட்டீர்கள் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அங்க பார்த்து சொல்கிறார்கள், இன்னா அபிக்கும் லாஹிகூன், இன்னா அபிக்கும் லாஹிகூன், நிச்சயமாக நாங்களும் உங்களை வந்து சேரக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்ற செய்தியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு தங்களுடைய அடிமை யா அபா முவைஹிபா,
என்று சொல்லிவிட்டு அவர்கள் அடுத்து சொல்கிறார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து செல்வங்களையும் தந்து நிரந்தரமாக இந்த உலகத்திலே நான் வாழ்வதற்கும் நான் எப்பொழுது பிரியப்படுகிறேனோ அப்பொழுது சுவர்க்கத்திற்கு செல்வதற்கும் அல்லாஹ் எனக்கு அனுமதி தந்திருக்கிறான். அதே போன்று அல்லாஹ்வை சந்தித்து சுவர்க்கத்திற்கு செல்வதற்கும் எனக்கு அனுமதி தந்திருக்கிறான். இந்த ரெண்டையும் நீங்கள் நபியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு இஹ்தியாரை எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்ன பொழுது அந்த அடிமை சொன்னார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பிள்ளை, பபி அந்த உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணம் யா ரசூலல்லாஹ். நீங்கள் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள அத்தனை பொருட்களையும் தேர்ந்தெடுத்துக் கொண்டு அதன் பிறகு நீங்கள் சொர்க்கத்தை தேர்ந்தெடுங்கள். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் இருந்தார்கள் என்றால் அவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கலாம், அவருடைய சொல்லை கேட்டுக் கொண்டிருக்கலாம், அவர்களை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கலாம், அவரோடு ஒன்றாக இருக்கலாம் என்ற ஆசையின் காரணத்தினால் அந்த அவருடைய அடிமையை சொன்ன நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா வல்லாஹி யா அபா முவைஹிபா லகத் இஹ்தது லிகா ரப்பி வல் ஜன்னah. இல்லை முவைஹிபா, நான் அல்லாஹ்வை சந்திப்பதையும் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்வதையுமே நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் கொடுப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருந்தான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதை தேர்ந்தெடுத்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜன்னத்தில் பக்கியில் இருக்கக்கூடிய அந்த மௌத்தாக்களுக்காக வேண்டி இஸ்திக்பார் பிழைவிற்கு செய்துவிட்டு அவர்களுக்கு துஆ செய்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி விடுகிறார்கள். சஃபர் மாதம் பிறை 29 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்தில் பக்கியிலே ஒரு ஜனாசாவிலே கடந்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு திரும்பி கொண்டு இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லேசான ஒரு தலைவலி ஏற்படுகிறது, காய்ச்சலும் ஏற்படுகிறது. அப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் அந்த நேரத்தில் ஒரு தலைவலி ஏற்பட்டிருக்கிறது. வாரசா, எனக்கு ஏற்பட்ட தலைவலியே என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லும் பொழுது கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் அன யா ஆயிஷா வாரசா, ஆயிஷா எனக்கும் தலைவலியாக இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சொல்லி காட்டுகிறார். அன்றிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோயினுடைய கடுமை அதிகமாக ஆகிக்கொண்டிருக்கிறது, தலைவலியும் காய்ச்சலும் அதிகமாக ஆகிக்கொண்டிருக்கிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் ரசூலே, உங்களை நான் பார்க்கிறேன், கடுமையாக நீங்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்ல பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம் இப்னு மஸ்ஊத் அவர்களே, உங்களிலே 2 பேருக்கு கொடுக்கப்படக்கூடிய வேதனை கஷ்டம் எனக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், தாலிக அன்னலக்க அஜ்ரைன், அப்படியானால் 2 கூலிகள் பெருமானார்களே உங்களுக்கு கொடுக்கப்படுமா என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்று சொல்லிவிட்டு அதோடு நிறுத்திவிடாமல் இந்த உம்மத்தின் மீது அவர்களுக்கு எந்த அக்கறை இருந்தது என்பதை அந்த நேரத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார். என்னுடைய உம்மத்திலே ஒருவருக்கு ஒரு காலிலே முள் தைத்து விட்டது என்று சொன்னால் அதனால் அவர் அனுபவிக்கக்கூடிய வேதனை இருக்கிறது, அதன் காரணத்தினால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விடுவார். அந்த நேரத்திலும் நம்மை நினைக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி என்று சொன்னால், மரத்திலே இலைகள் உதிர்வதை போன்று அந்த மனிதர் ஒரு கஷ்டத்தை, ஒரு துன்பத்தை, ஒரு வேதனைத்தை அனுபவிக்கிறார் என்று சொன்னால் அதன் காரணத்தினால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய பாவத்தை எல்லாம் இல்லாமலாக்கி விடுவான், மரத்தில் இந்த இலைகள் உதிர்வதை போன்று என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வேதனையிலே, அந்த காய்ச்சலிலே, அந்த தலைவலியில் இருக்கக்கூடிய நேரத்திலே கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை நினைத்தார்கள் என்று சொன்னால் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று சொல்வதற்கு இதைவிட வேறு என்ன சம்பவம் நமக்கு தேவை? அன்புக்குரியவர்களே, இப்படியாக வேதனையில் அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அங்கே பார்த்து கேட்கிறார்கள், ஐன ஆன கதன், ஐன ஆன கதன், நாளை நான் எங்கே இருப்பேன், நாளை நான் எங்கே இருப்பேன் என்று அந்த மக்களை பார்த்து, மனைவிமார்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார். அந்த நேரத்தில் மைமுனா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருக்க வேண்டிய நாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மனைவிக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுத்திருந்தார்கள். எல்லாரிடத்திலும் நீதமாக நியாயமாக நடந்தவர்கள். அந்த நேரத்தில் அவர்கள் கேட்கிறார்கள், நாளை நான் எங்கே இருப்பேன் என்று கேட்ட பொழுது மனைவிமார்கள் உணர்ந்து கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டில் இருப்பதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள் என்று நினைத்து அவர்களெல்லாம் யோகபித்த முடிவெடுத்து, பெருமானார் அவர்களே, நீங்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று அத்தனை பேரும் முழுமையாக அனுமதி கொடுக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று சொன்னால் அது சட்டமாக ஆகிவிடும். சமயானா வத்தானா, சொன்னோம் கேட்டோம் அடிபணிந்தோம் என்ற நிலை இருந்த நேரத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலேயும் தன்னுடைய மனைவிமார்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுத்தார்கள். அன்பிற்குரியவர்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொன்றும் படிப்பினைகள். அந்த மனைவிடத்தில் அவர் கேட்க வேண்டுமா என்றால் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவர்களுக்கு உரிமையை கொடுக்க வேண்டும் என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரிமையை அந்த பெண்களிடத்திலே கொடுத்து அவர்களுடைய அனுமதியை பெறுகிறார்கள். அவர் மனைவிமார்கள் ஏற்பட்டவர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உணர்வை புரிந்து கொண்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டில் தங்குவதற்குரிய அனுமதியை எல்லா மனைவிமார்களும் கொடுக்கிறார். மைமுனா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்பாஸ் நாயகம் என்றும் சொல்லப்படுகிறது, ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ரெண்டுல ஒருவரும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருவருமாக சேர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைத்தாங்கலாக ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். தலையிலே வலி வேதனையின் காரணத்தினால் துணியினால் கட்டப்பட்டிருக்கிறது. காய்ச்சல் உச்ச கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. நடக்க முடியாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவருடைய தோள் தாங்கலாக செல்லும் பொழுது அவருடைய கால் தரையிலே வீசிக்கொண்டே தடவிக்கொண்டே சென்றது என்று இந்த இதில் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இப்படியாக ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டிலே ஏறக்குறைய ஒரு வாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் முஅவ்விதாத் குல்லாவது பிரப்பில் ஃபலக் குல்லாவது பிரப்பினாஸ் என்ற அந்த சூறாக்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த துஆக்களையும் ஓதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்திலே ஊதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடம்பிலே தடவுகிறார்கள். அதற்கு எழுகிறார்கள், ரஜால் பரக்கா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை ஆதரவு வைத்து அவர்களுடைய கையை கொண்டே அவர்களுடைய உடவிலே அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தடவி கொடுத்தார்கள் என்ற செய்தியும் நமக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மயக்கம் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தண்ணீரை கொண்டு வர சொல்கிறார்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு 5 நாட்களுக்கு முன்னால் புதன்கிழமை நடக்கிறது. பல கிணறுகள் இந்த தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது. 7 துருத்தியில் தண்ணீர் ஊற்றப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே தண்ணீர் ஊற்றி அவர்களை குளிப்பாட்டப்படுகிறது. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் தெளிவு ஏற்படுகிறது. தெளிவு ஏற்பட்ட உடனே ஹஸ்புக்கும் ஹஸ்புக்கும், போதும் போதும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நிறுத்திவிட்டு தலையிலே துணியை கட்டிக்கொண்டு பள்ளிக்கு செல்கிறார்கள். அந்த சூழலிலேயும் பள்ளிக்கு செல்ல வேண்டும், பள்ளியோடு தொடர்போடு இருக்க வேண்டும் அக்கறை கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதோடு மட்டுமல்லாமல் சஹாபாக்கள் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் என்ற ஆர்வத்தின் காரணத்தினால் இத்தனை சிரமங்களுக்கும் மத்தியிலும் தலையிலே துணியை கட்டிக்கொண்டு வேதனை தாங்க முடியாமல் அந்த சூழலிலேயும் பள்ளிக்கு சென்று மெம்பரிலே அமர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா பிரசங்கம் செய்கிறார்கள். அதுதான் அவர்கள் செய்த கடைசி குத்பா பிரசங்கம் என்று நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹை போற்றி அல்லாஹை பொழுது விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சொல்கிறார்கள், லானத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாஹிம் மசாஜித் லா தத்தஹது கப்ரி வஸனன் யுபத். எந்த தலைவரும் சொல்லாத ஒரு வார்த்தை. தலைவர்கள் தங்களை உயர்த்தப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் கடவுளே இல்லை என்று சொன்னவர்களை கூட கடவுளாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு காலகட்டம் நாம் வாழக்கூடிய காலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொல்கிறார்கள், யஹூதி நசாரர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், அவருடைய நபியை அடக்கப்பட்ட இடத்தை அவர்கள் வணக்கஸ்தலமாக ஆகிவிட்டார்கள். அதே போன்று என்னுடைய கபரை வணங்கும் இடமாக நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள், அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதுவரை பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது, கியாம நாள் வரை அது பாதுகாக்கப்படும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாக்கு. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்து ஒன்று சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகி தஅவத்தல் மظلوم ஃபஇன்ன லைஸ பைனஹு பைனல்லாஹி ஹிஜாப். அநியாயம் செய்யப்பட்டவர்களை நீங்கள் அவருடைய பதுவாவுக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அவர்களுக்கும் இறைவனுக்கு இடையிலே திரை இல்லை, உடனே அது கபூலாகிவிடும். யாருக்கும் தீங்கு இழைத்து விடாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி நேரத்தில் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், நான் யாருக்காவது தீங்கு இழைத்திருந்தால், யாரையாவது நான் அடித்திருந்தால், இதோ என்னுடைய முதுகையை நான் காட்டுகிறேன், அதற்கு நீங்கள் பரிகாரம் தேடிக்கொள்ளுங்கள். எந்த சஹாபி வருவார்? எந்த நிலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருப்பார்கள்? ஒரு துரும்பை கூட வேதனைப்படுத்தாத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர், சின்ன சின்ன உயிரினங்களை கூட மதித்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்காவது தீங்கிழைத்திருப்பார்களா? ஆனாலும் அவர்கள் அல்லாஹ் மீது கொண்ட அச்சத்தின் காரணத்தினால், யாருக்காவது நான் தீங்கு செய்திருந்தால் இதோ என்னுடைய முதுகையை காட்டுகிறேன், அதற்கு நீங்கள் பரிகாரம் தேடிக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக சொல்கிறார்கள், யாதையாவது நான் மனவேதனைப்படுத்தி இருந்தால், யாருடைய உள்ளத்தையாவது நான் புண்படுத்தி இருந்தால், அதற்காக எனக்கு நீங்கள் பரிகாரம் தேடிக்கொள்ளுங்கள் என்றும் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் யாரையும் ஏசக்கூடியவர்களா? இருந்தாலும் கூட அவர்கள் தன்னை பரிசுத்தமானவனாக ஆக்கிக் கொண்டு இறைவனை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். பரிகாரம் தேட வேண்டும் என்பதை இந்த சமூகத்திற்கு சொல்லி காட்டினார்கள். எனவேதானே நாம் ஜனாசாவுடைய நேரத்தில் சொல்கிறோம், வஃபாத்தானவர்களுக்கு யாருக்காவது தீங்கு செய்திருந்தால் அதற்கு நீங்கள் அல்லாஹ் ரசூலுக்காக பொறுத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்கிறோமே. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் வழிமுறை. அவ்வாறு சொன்ன நேரத்தில் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது லுஹர் நேரத்துடைய வக்து வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலை சென்று விட்டு தொழுகையை முடித்துவிட்டு மீண்டும் வந்து சொல்கிறார்கள், யாருக்காவது நீங்கள் பரிகாரம் தேட வேண்டும் இருக்குமே, ஆனால் என்னிடத்தில் நீங்கள் பரிகாரம் தேடிக்கொள்ளுங்கள் என்ற செய்தியை மீண்டும் சொன்ன பொழுது அங்கிருந்த ஒரு சஹாபி, ஒரு மனிதர், யார சொல்லுதா, நீங்கள் எனக்கு 3 திர்ஹம் தர வேண்டியது இருக்கிறது, கடன் இருக்கிறது என்று சொன்ன பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் ஃபதுல் அவர்களை அழைத்து இந்த கடனை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்ற செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கட்டளையிட்டார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு பரிசுத்தமான ஒரு வாழ்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து அன்சாரிகளை பற்றி அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். அன்சாரி சஹாபாக்கள் செய்த தியாகங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல, சிலங்களாக அவர்களுடைய சிறப்பை பற்றியே சொல்லப்பட்டது. அவர்கள் சொல்கிறார்கள், அன்சாரிகள் என்னுடைய ஈரலையும் இதயத்தையும் போன்றவர்களாக இருக்கிறார்கள். ஒரு காலம் வரும், மக்கள் அதிகரித்து விடுவார்கள், அதிகமாக ஆகி விடுவார்கள், அன்சாரிகள் மிக குறைவாக இருப்பார்கள், எண்ணிக்கை மிக குறைவாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அதோடு நிறுத்திவிடாமல், என்னுடைய அன்சாரிகள் சோத்திற்கு எப்படி உப்போ, சோறு அதிகமாக இருக்கும், உப்பு கொஞ்சமாக இருக்கும், ஆனால் உப்பில்லை என்றால் உப்பில்லா பண்டம் குப்பையில் என்று சொல்வார்களே, அதே போன்று சோத்திற்கு உணவிற்கு உப்பை போன்று என்னுடைய அன்சார்கள் இருப்பார்கள். அவர்கள் அந்த உப்பு இல்லை என்று சொன்னால் உணவு ஒன்றுமே இல்லை. எனவே அந்த அன்சார்களை கொண்டு தான் இந்த சமுதாயம் மனம் பெற்றுக் கொண்டிருக்கும் என்ற ஒரு சுப செய்தி அந்த அன்சார்களை புகழ்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே உபதேசம் செய்துவிட்டு சொன்னார்கள், அன்சாரிகள் உங்களுக்கு நல்லது செய்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை நீங்கள் மதியுங்கள். அறியாத புறத்தினால் அவர்களிடத்திலிருந்து ஏதாவது ஒரு குறை உங்களுக்கு வந்ததே ஆனால் அதை நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், அது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக உங்களுக்கு இருக்கும் என்று அன்சாரி சஹாபாக்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்துவிட்டு சொல்கிறார்கள், ஒரு அடிமை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு அடிமையை பார்த்து கேட்கிறான், இந்த உலகம்
உலகத்தில் உள்ள அத்தனை பொருள்களையும் ஒரு அடிமைக்கு கொடுக்க விரும்புகிறான், அல்லது தன்னை சந்திப்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா விரும்புகிறான். அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய சிறப்பை, அல்லாஹ்விடத்தில் இருப்பதை பெற்றுக்கொள்வதற்கு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வாய்ப்பை கொடுக்கிறான். ஒன்று அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நியாமத்துகளை உபகாரங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த இரண்டில் எது தேவையோ அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒரு அடிமைக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உரிமை கொடுத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அந்த அடிமை ஃபக்தார மா இந்தஹு, அல்லாஹ்விடத்திலே என்ன இருக்கிறதோ அதை அந்த அடிமை தேர்ந்தெடுத்து கொண்டார் என்ற செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது ஃபபகா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அழ ஆரம்பித்து விட்டார்கள். எங்களுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணம் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார்கள். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், நாங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டோம். அந்த மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், இந்த மனிதரை, இந்த ஷேகை பாருங்கள். யாரை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை காட்டி அந்த மக்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடிமைக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது அந்த அடிமை அல்லாஹ்விடத்தில் இருந்ததை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்று சொன்ன செய்திக்காக வேண்டி அபூபக்கர் அவர்கள் அழுகிறார்களே என்று சொன்ன அந்த மக்கள் பின்பு உணர்ந்து கொண்டார்கள், அந்த தேர்ந்தெடுப்பதற்கு உரிமை கொடுக்கப்பட்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அல்லாஹ்விடத்தில் இருப்பதை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன், இந்த உலகமோ உலகத்தில் இருக்கக்கூடியவைகளோ எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்ற செய்தியை பின்னால் நாங்கள் உணர்ந்து கொண்டோம். காண அபூபக்கரின் ஆயுதம்னா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எங்களிலே மிக சிறந்தவர்களாக அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியின் மூலமாக மக்களுக்கு உணவுபடுத்தி காட்டுகிறார்கள். அதோடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு மிக தகுதியான அன்பான ஒரு மனிதர் அவருடைய நட்பு, அவருடைய பொருளால் மிகப்பெரிய உபகாரம் செய்தது என்று சொன்னால் அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த உலகத்திலே நான் ஒருவரை நண்பராக, அல்லாஹ் அல்லாத ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொள்ள முடியும் இருக்கின்றமையானால் அபூபக்கர் அவர்களே என்னுடைய நண்பராக நான் ஆக்கிக் கொண்டிருப்பேன். ஆனால் இஸ்லாத்தினுடைய சகோதரனாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை என்னுடைய சகோதரனாக நான் ஆக்கிக் கொண்டேன் என்று சொல்லிவிட்டு பள்ளிக்கு வரக்கூடிய அத்தனை வாயில்களை நீங்கள் மூடிவிடுங்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டிலிருந்து வரக்கூடிய பாதையை மட்டும் நீங்கள் திறந்து வையுங்கள் என்ற நன்றி கடனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலேயும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கண்ணியப்படுத்தி கொடுத்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்திற்கு 4 நாட்களுக்கு முன்னால் யௌமுல் ஹமீஸ் வியாழக்கிழமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான வேதனை, காய்ச்சலுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கிறது. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு ஏடை கொண்டு வாருங்கள், நான் சில செய்திகளை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதையெல்லாம் குறித்து கொள்ளுங்கள், அதன் மூலமாக நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்ற செய்தியை அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வேண்டாம், சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான வேதனையிலே, தலைவலியிலே, காய்ச்சலிலே சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கொண்டு வந்த குர்ஆன் இருக்கிறது, அவர்கள் சொல்லிய வழிமுறைகள் இருக்கிறது, இவைகளே நமக்கு போதுமையானதாக இருக்கிறது. அவர்கள் வேதனையிலே இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாம் சிரமம் கொடுக்க வேண்டாம் என்று உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொன்ன நேரத்தில் அதோடு சில சஹாபாக்களும் சேர்ந்து கொண்டார். சில சஹாபாக்களோ இல்லை, பெருமானார்கள் கொண்டு வரும்படி சொல்கிறார்கள், எனவே நாம் கொடுப்போம், அவர்கள் சில செய்திகளை நமக்கு சொல்லலாம், அதன் மூலமாக நமக்கு நன்மை கிடைக்கலாம், எனவே கொடுப்போம் என்கிறார்கள். இருவரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட அக்கறை, அவர்கள் மீது கொண்டிருந்த பாசம், அவர்களுக்கு நமக்கு நல்லவைகள் கிடைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே தான் இரு குழுவும் இருக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்று வந்த நேரத்திலே சிறிது அங்கே சத்தம் உயர்ந்து விடுகிறது. சத்தம் உயர்த்து என்பது, ஒரு மஜ்லிஸிலே சத்தம் உயர்த்துவது என்பது எவ்வளவு மோசமானது, கடினமானது என்பதற்கு ஒரு அடையாளமாக அந்த நேரத்தில் ஏற்பட்ட சத்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கூமு அன்னி,
என்னை விட்டு நீங்கள் போய்விடுங்கள், வெளியே சென்று விடுங்கள், சத்தத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்ற கோபத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், ஒரு சபையிலே சத்தம் உயர்த்துவது என்பது எவ்வளவு படு மோசமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏட்டை கொடுக்கப்படவில்லை, எழுதப்படவில்லை, முடிந்து விடுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், எங்களுக்கு ஏற்பட்ட கைசேதத்தின் மிகப்பெரிய கைதேசம். பெருமானார்கள் ஏடை தாருங்கள், நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார்களே, அதை வாங்காமல் விட்டு விட்டோமே, அதில் அவர்கள் என்ன சொல்லியிருப்பார்களோ தெரியவில்லையே, எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே என்று மிகப்பெரிய வேதனை அடைந்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா மிக வேதனைப்பட்டார். இப்படியாக வேதனை, காய்ச்சல், தலைவலியில் அவர்கள் சிரமப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் வியாழன் பின்னேறும், வெள்ளி இரவு வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிரமக்கு மத்தியிலேயும் பள்ளியிலே வந்து தொழுது கொண்டே இருக்கிறார்கள், தொலை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை இரவு மக்ரிபிலே பள்ளிக்கு வருகிறார்கள், மக்ரிபு தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள். மற்ற காலங்களெல்லாம் சின்ன சுன்னா ஓரக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட சூறாவாக ஒல் முர்சலாத்தி உர்ஃபா என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவை ஓதி தொலை வைக்கிறார்கள். அதுதான் அவர்கள் கடைசியாக தொலை வைத்த தொழுகை. தொலை வைத்து விட்டு வீட்டுக்கு ரூமுக்கு சென்று விடுகிறார்கள். இஷாவுனுடைய நேரம் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இயலாமை ஏற்படுகிறது, மயக்கம் ஏற்படுகிறது. கொஞ்சம் தெளிவு வரக்கூடிய நேரத்தில் அஸல்லன்னாஸ், மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்தில் கேட்கும் பொழுது, லா யா ரசூலுல்லாஹ் வஹும் யன்தஸிரூனக், அவர்கள் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் தொழவில்லை யா ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளித்தார்கள். குளித்துவிட்டு பள்ளிக்கு செல்வதற்கு ஆயத்தாகும் போது பின்பும் அவர்களுக்கு மயக்கம் ஏற்படுகிறது. மீண்டும் கேட்கிறார்கள். தெளிவு ஏற்பட்ட நேரத்தில் அஸல்லன்னாஸ், மீண்டும் கேட்கிறார்கள். இப்படி பல முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலை வைப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் குளிக்கிறார்கள். குளித்துவிட்டு பள்ளிக்கு செல்வதற்காக வேண்டி போவதற்காக வேண்டி ஆயத்தமாகும் பொழுது இயலாத சூழ்நிலை ஏற்பட்ட பொழுதுதான் கால முரு அபா பக்ரின் சொல்லி சொல்லி பின்னாஸ், தங்களால் பள்ளிக்கு செல்ல முடியாது என்ற நிலை வந்த பொழுது நீங்கள் அபூபக்கர் சித்திக் அவர்களை சொல்லுங்கள், மக்களுக்கு நீங்கள் இமாமாக நின்று தொழுகை நடத்துங்கள் என்று. அந்த நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், யா நபி அல்லாஹ், எங்களுடைய தந்தை அபூபக்கர் அவர்கள் இலகிய உள்ளம் படைத்தவர்கள், சப்தம் குறைந்தவர்கள், குர்ஆனை ஓதினால் அழக்கூடியவர்கள், நீங்கள் நின்ற இடத்திலே அவர்கள் நின்று தொழுவதற்கு சக்தி பெற மாட்டார்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அபூபக்கர் அவர்களை தொழச் சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தங்களுடைய நிலையை, தங்களுடைய தந்தையுடைய நிலையை அறிந்து பெருமானாரிடத்திலே சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் என்ன யூசுப் நபியுடைய பெண்களை போன்று இருக்கிறீர்களே, அவர்களை அபூபக்கர் அவர்களை தொலை வைக்க சொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். இதற்கு விளக்கம் தருகிறார் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களே விளக்கம் தருகிறார்கள். நான் ஏன் என்னுடைய தந்தை அவர்கள் தொலை வைக்க வேண்டாம் என்று சொன்னேன் தெரியுமா? யாராவது என் பாப்பா மேலே தப்பபிப்பிராயம் கொண்டு விடுவார்களே, பெருமானார் இந்த இடத்தில் நின்று தொழ வேண்டும் என்று அபூபக்கர் ஆசைப்பட்டார்கள் என்று யாராவது ஒரு தப்பான எண்ணம் வந்துவிடுமே, அப்படிப்பட்ட ஒரு சிறு குறை கூட என்னுடைய தந்தைக்கு ஏற்படக்கூடாது என்ற என் தந்தை மீது இருந்த பாசத்தின் காரணத்தினால், மதிப்பின் காரணத்தினால் நான் அந்த வார்த்தையை சொன்னேன் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பின்னால் சொல்லி காட்டினார்கள் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, எந்த அளவிற்கு சஹாபா பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மிகப்பெரிய அக்கறை கொண்டார்கள், அவர்கள் மீது மரியாதை வைத்திருந்தார்கள். அந்த மரியாதைக்கு எந்த விதமான பங்கமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்கு எவ்வளவு காலமாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இருந்த காலத்தில் 17 வக்துகள் தொழுகையை நிறைவேற்றிருக்கிறார்கள். அதன் பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்திற்கு ஒரு நாள் அல்லது 2 நாட்களுக்கு முன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த லுஹர் நேரத்தில் லேசான ஒரு வேதனை குறைவு ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. கொஞ்சம் ஒரு சுகம் கிடைச்சிட்டா உடனே பள்ளிக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. நாம் நம்ம நிலையை எப்படி எண்ணி பார்க்கணும், ஏன்னா அந்த தலைப்புக்குள்ளே போக இயலாது. கொஞ்சம் இலகு சுகம் கிடைத்தது, உடனே அவர்கள் பள்ளிக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அங்கே வருவதற்காக வேண்டி அவர்கள் முயற்சி செய்த பொழுது
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நகர்ந்து அவர்களுக்கு இடம் கொடுப்பதற்காக வேண்டி முயற்சி செய்யும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்களே தொலைவையுங்கள் என்று சொல்லிவிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய இடப்புறத்திலே அமர்ந்து அவர்கள் தொழுகையை தொடர்ந்து நடத்தினார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முபல்லிகாக இருந்து அந்த சத்தத்தை உயர்த்தி சஹாபாக்களுக்கு எத்தி வைத்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு யௌமுல் அஹத் வஃபாத்திற்கு ஒரு நாளைக்கு முன்பால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்தில் இந்த அடிமைகளை எல்லாம் விடுதலை செய்து விட்டார்கள். இந்த உலகத்தை விட்டு சென்று அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது எப்படி செல்ல வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார். தங்களிடத்தில் இந்த அடிமைகள் எல்லாம் உரிமை செய்துவிட்டு அவர்கிட்ட இருந்த பொருளே 7 தீனார்கள், அந்த 7 தீனாரையும் சதக்கா செய்து விட்டார்கள். தங்களிடத்திலிருந்த ஆயுதங்களை எல்லாம் அந்த சஹாபா பெருமக்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டார்கள். எழுதுகிறார்கள், அந்த நேரத்தில் அவர்களுடைய வீட்டின் நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், வீட்டிலே எரிப்பதற்கு விளக்குக்கு எண்ணெய் இல்லாமல் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பக்கத்து வீட்டிலிருந்து எண்ணெய் இரவலாக வாங்கி கொண்டு வீட்டிலே பைத்து வைத்தார்கள். அப்படிப்பட்ட சூழலிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய பெருந்தன்மை, அவருடைய உன்னதமான அந்த மனம் இருக்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவச ஆடை ஒருவரிடத்திலே 30 சா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கோதுமைக்கு அடகு வைக்கப்பட்டிருந்தது என்ற செய்தியும் சொல்லுகிறார். இந்த நிலையிலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலை இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். கடைசி நாள் யௌமுல் இத்னைன், திங்கட்கிழமை ஃபஜ்ர் நேரம் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரையை நீக்கி அப்படியே பார்க்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் சஃபிலே நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்தவொடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சிரிப்பு, மகிழ்ச்சி ஏற்படுகிறது. என்னுடைய உம்மத் தொழுகையிலே பேணுதலாக இருக்கிறார்கள், நல்ல சமூகமாக இருக்கிறார்கள் என்ற நிலையை அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்து அவர்கள் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சிப்பட்டார்களே, அதை பார்த்து அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகை ரசித்திருக்கிறேன், ஆனால் இன்றிருந்த அழகை போன்று எந்த ஒரு நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு அழகை பார்க்கவில்லை. மக்கள் தொழுகிறார்கள் என்பதை பார்த்து அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று சொன்னால், பள்ளியிலே நாம் ஜமாத்தாக தொழுதால் நம்மை பார்த்து அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார்கள். பள்ளி நிறைந்து வழிய வேண்டாமா அன்பிற்குரியவர்களே? அதன் பிறகு அவர்கள் அந்த திரையை நீக்கி பார்க்கிறார்கள் என்பதை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உணர்ந்து கொண்டு அவர்கள் பின்வாங்குவதற்காக முயற்சி செய்யும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையினால் இஷாரா செய்கிறார்கள், நீங்கள் தொடர்ந்து தொழுகை நடத்துங்கள் என்று சொல்கிறார். அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரையை நீக்கி பார்க்கிறார்கள், இங்கே வருவார்கள், அவர்கள் சுகமடைந்து விட்டார்கள் என்ற ஒரு எண்ணம் அந்த சஹாபாக்களுக்கு ஏற்படுகிறது. அவர்கள் தொழுகையில் இருந்து கொண்ட இந்த நேரத்திலே கூட அவர்கள் தொழுகையெல்லாம் அவர்கள் மறந்து விட்டார்கள், என்ன நிலையில இருக்கிறோம் என்பதை அறியாமல் ஆகிவிட்டார்கள். ஏன்? பெருமானார்கள் சுகமடைந்து விட்டார்கள் என்ற சந்தோஷத்தின் காரணத்தினால். அந்த அளவிற்கு சஹாபா பெருமக்கள் மிக மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரையை மூடிவிட்டு வீட்டுக்குள்ளே சென்று விட்டார்கள். அதன் பிறகு துஹாவுடைய நேரம் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓரளவு தெளிவு கிடைத்திருக்கிறது என்பதை அறிந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய சொந்த மக்கள் இருக்கக்கூடிய சுல்ஹ் என்று செல்லக்கூடிய இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் வீட்டுக்குள்ளே சென்று விட்டு வெளியே வருகிறார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அலி அவர்களே, பெருமானார் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அப்போ அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, இப்போ பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ், பாரியன் சுகமடைந்தவளாக இருக்கிறாங்க, அதனால் தெளிவாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், அலி அவர்களே, அப்படி இல்லை, நம்முடைய அப்துல் முத்தலிபுடைய பிள்ளைகள் இருக்காங்க, நம்ம குடும்பம் இருக்கு இல்லையா, அந்த குடும்பத்தை நான் பல பேரை பார்த்துருக்கிறேன். அவங்க வஃபாத் ஆகுவதற்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு தெளிவு அவங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு தெளிவு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் பூரணமாக சுகமடைந்து விட்டார்கள் என்று மற்றவர்களிடத்தில் சொல்லாதீர்கள் என்ற செய்தியை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் சொல்கிறாங்க. துஹாவுடைய நேரம் வருகிறது. ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து
ரகசியமாக ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அப்போ அவங்க அழுகிறார்கள். அடுத்து 2வது ஆலயத்தை ஒரு ரகசியமாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அதை கேட்டு ஃபாத்திமா நாயகி சிரிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த நிகழ்வை பற்றி அவரிடத்தில் கேட்கப்பட்டவர்கள் சொன்னார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமாக சொல்லியிருக்கிறாங்க, அவங்க இருக்கும்போது அந்த ரகசியத்தை நான் வெளிப்படுத்த மாட்டேன்ட்டாங்க. அதன் பிறகு அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். முதலாவதாக அவர்கள் சொன்னது, நான் வஃபாத்தாக இருக்கிறேன், நான் அல்லாஹ்விடத்தில் செல்ல இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது நான் அழுதேன். ஆனால் என்னுடைய குடும்பத்திலே என்னை முதலாவதாக சந்திக்கக்கூடியது என்னை ஃபாத்திமா நீங்கள் தான் என்று சொன்ன பொழுது நான் அதை செய்து சந்தோஷப்பட்டேன் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வெளிப்படுத்தினார். பெருமானார் அவர்கள் தங்களுடைய வஃபாத்தை சொன்ன பொழுது ஃபாத்திமா நாயகி அவர்கள், வா கர்பாபா, என்னுடைய தந்தைக்கு ஏற்பட்ட சேதமே, கை சேதமே என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வேதனையோடு அவர்கள் சொன்ன நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லைஸ அலையா அபீக கர்புன் பாதல் யௌம், இந்த நாளைக்கு பிறகு உன்னுடைய தந்தைக்கு எந்த கஷ்டமும் கிடையாது ஃபாத்திமா, நீ மகிழ்ச்சியாக இரு என்ற ஒரு ஆறுதலான செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு தங்களுடைய ஈர குழந்தைகளான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவரையும் அழைத்து அவர்களை முத்தமிட்டவர்களாக தங்களுடைய மனைவிமார்களை அழைத்து அவர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். தங்களுடைய மனைவிமார்களை அழைத்து அவர்களுக்கு உபதேசம் செய்துவிட்டு சொல்கிறார்கள், அந்த மக்களை பார்த்து சொல்கிறார்கள், நான் இப்பொழுது வேதனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறேன். கைபர் யுத்த நேரத்திலே அந்த யஹூதியத்தான பெண் எனக்கு உணவிலே விஷம் வைத்து கொடுத்தாள் அல்லவா, அந்த விஷத்தினுடைய வேதனையை நான் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய நரம்புகளெல்லாம் துடிப்பதை போன்று துண்டிப்பதை போன்று நான் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். இதற்கு உலமாக்கள் நமக்கு விளக்கம் தருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷஹீதாக அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும் என்று ஷஹீத் என்ற பதவியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல ஆண்டுகளுக்கு முன்னால், ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட விஷத்தினுடைய அந்த தன்மை வஃபாத்தினுடைய நேரத்தில் அவர்களுக்கு அது வெளிக்காட்டப்பட்டு அதன் மூலமாக அவர்களுக்கு அந்த வேதனை அனுபவித்த நிலையிலேயே மரணம் வந்த பொழுது அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தையும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த நேரத்திலே வெளிப்படுத்தினான் என்று உலமா பெருமக்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். அந்த நேரத்திலேயும் மரண தருவாயில் இருக்கக்கூடிய நேரத்திலேயும் பல முறை அஸ்ஸலா அஸ்ஸலா வமா மலக்கத் ஐமானுக்கும், தொழுகையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள், தொழுகையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள், இது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை. ஹக்குல் இபாத் ஹக்குல்லா, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று 2 கடமைகள் இருக்கிறது. 2ஐயும் அந்த இடத்திலே கொண்டு வருகிறார்கள். நீங்கள் தொழுகையை கடைபிடியுங்கள், உங்கள் கையின் கீழால் இருக்கக்கூடியவர்களுக்கு, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கை அறிந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு கடமைகளை, அவர்களுக்கு உரிமைகளை நீங்கள் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற ஒரு செய்தியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுக்கு கொடுத்து விடுகிறார்கள். அதன் பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய மகனார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது அவருடைய கையிலே மிஸ்வாக் வைத்து கொண்டிருக்கிறார். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. பார்த்த உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க உணர்ந்துக்கிட்டாங்க, இவங்க மிஸ்வாக்கை கேட்க விரும்புகிறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் உங்களுக்கு அந்த மிஸ்வாக் தேவையான்னு கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நிலை இல்லாமல் கையினால் இஷாரா செய்கிறார்கள், ஆமீன். உடனே அப்துர் ரஹ்மான் அவரிடத்திலிருந்து இந்த மிஸ்வாக்கை வாங்கி பார்க்கிறார்கள், அது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது, உடனே இதை நான் மெதுமையாக ஆக்கி தரட்டுமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்ட பொழுது பெருமானார் அப்பொழுதும் ஆம் என்பதை தன்னுடைய இஷாராவின் மூலமாக காட்டிய பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அதை மென்மையாக ஆக்கி அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திரத்தில் இருந்த தண்ணீர் எடுத்து தங்களுடைய முகத்தில் எல்லாம் தடவி கொண்டே இருக்கிறார்கள். தடவி கொண்டிருந்து என்று சொல்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத், அல்லாஹும்ம ஐன்னி அலா சக்கராத்தில் மௌத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னல் மௌத்தி சக்கராத்,
மவுத் சக்கராத்திற்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டம் இருக்கிறது, மிகப்பெரிய கஷ்டம் இருக்கிறது. யாதா அந்த மவுத்தினுடைய சக்கராத்து இருக்கிறது, இதிலிருந்து என்னை பாதுகாத்து எனக்கு உதவி செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் துஆ செய்தவர்களாக இருக்கிறார். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தங்களுடைய கையை உயர்த்துகிறார்கள், அவருடைய பார்வையை அப்படியே உயர்த்துகிறார்கள். மேகத்தின் பக்கம், வானத்தின் பக்கம், அந்த முகத்தின் பக்கமாக தங்களுடைய கரத்தை உயர்த்தி கொண்டு ஒத்த ஹர்ரக்கத்து ஷஃபத்தா, அவருடைய 2 உதடுகளும் ஏதோ முணுமுணுத்து கொண்டு இருக்கிறது. இதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் கூர்ந்து கவனித்து விட்டு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சத்தம் வெளியே வரவில்லை, வாயிலே ஏதோ சொல்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு தங்களுடைய காதை தாழ்த்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாய்க்கு அருகிலே சென்று அவர்கள் கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா அல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸன உலாயிக ரஃபீகா. இந்த இதை அவர்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறார். யா அல்லாஹ், நீ யார் யாருக்கு உபகாரம் செய்தாயோ, நபிமார்கள், சித்திகீங்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவர்களோடு என்னை நீ சேர்த்து வைப்பாயாக. அவர்களை விட சாலிஹ் யார்? அவருடைய உண்மையாளர் யார்? அத்தனைக்கும் மேலாரவாக இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களோடு எங்களை சேர்த்து வைப்பாயாக என்று சொல்லிவிட்டு மீண்டும் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அலா. யா அல்லாஹ், எனக்கு என்னுடைய பிழையை பொறுத்தல்வாயாக, எனக்கு நீ கிருபை செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். என்ன பாவம் செய்தார்கள் அல்லாஹ் அவர்களை பிழைகளை பொறுப்பதற்கு? அப்படி இருந்தும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா அல்லாஹ், என்னுடைய பிழையை பொறுத்து சொல்லிவிட்டு எனக்கு கிருபை செய் என்று சொல்கிறார்கள். கிருபையின் சிகரமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், எனக்கு கிருபை செய்ய அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹும்ம பிர்ரஃபீகில் அலா, நான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு செல்லவனாக இருக்கிறேன் என்ற அவர்கள் அந்த வார்த்தையை உமிழ்ந்து விட்டு சொல்லிவிட்டு அந்த நேரத்திலே அவருடைய கை அப்படியே கீழே சரிகிறது. வலஹிக பிர்ரஹீகில் அலா, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்ந்து விட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிர் இந்த பிரிந்த நேரத்தில் நான் ஒரு சுவையை, ஒரு மனத்தை நான் சுகந்தேன். அதுபோல ஒரு சுகத்தை ஒரு மனத்தை நான் எப்பொழுதுமே நான் உணர்ந்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு சுகந்த மனம், நல்ல ஒரு மனம் வீசிக்கொண்டிருந்தது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்தினுடைய நேரத்தில் அந்த வீடே மனம் நிறைந்ததாக அமைந்திருந்தது என்பதை சொல்லி காட்டுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ் எனக்கு செய்த மிகப்பெரிய ஒரு உபகாரம் என்னவென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானது என்னுடைய வீட்டில், என்னுடைய நாளில், என்னுடைய நெஞ்சிலே அவர்கள் சாய்ந்தவர்களாக இந்த நிலையிலே, என்னிடத்திலே இருந்த நிலையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய உயிரை கைப்பற்றினான். அதே போன்று என்னுடைய உமிழ்நீரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உமிழ்நீரும் ஒன்றாக இணைந்த நேரத்திலேயே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிரை கைப்பற்றினானே, அது அல்லாஹ் எனக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நியாமத்தாக இருக்கும் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்தை அறிந்த நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், யா அபதா அஜாப ரப்பன் தஆ, யா அபதா மன் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ மஅவா, யா அபதா இலா ஜிப்ரீல் நன்ஆ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தை கேட்டவுடனே அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், தன்னுடைய ரப்பனுடைய அழைப்பை என்று சென்று விட்டவர்களே, சொர்க்கத்தை தங்களுடைய ஒதுக்குகளமாக ஆக்கி கொண்டவர்களே என்று தன்னுடைய வஃபாத்தை நினைத்து கேட்டு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சத்தமிட்டு அழுகிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இந்த நிலையுகர்ந்த நேரத்திலே அங்கிருந்த சஹாபாக்கள் எல்லாம் நிற்க முடியாமல், நடக்க முடியாமல், பேச முடியாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலையை பார்த்த சஹாபாக்கள் எல்லாம் அழுது கொண்டிருந்த நேரத்திலே தான் அந்த மக்கள் இந்த நிலையிலே இருந்தார்கள் என்ற செய்தியை ஷாம் ஷிஹாப்தீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய ரசூல் மாலையிலே அழகான முறையிலே பாட்டி காட்டுகிறார்கள் என்ப செய்தியை நாம் பார்க்கிறோம். இதை படிங்க.
لا يصلي وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார் என்ற செய்தி மக்களுக்கு மத்தியிலே வந்த நேரத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார் என்று சொல்கிறார்களே, இவர்கள் முனாஃபிக்கீன்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். லாக்கின் என்னவென்று சொன்னால், உண்மையான நிலை என்னவென்று சொன்னால், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக 40 நாட்கள் சென்றுவிட்ட நேரத்திலே அந்த மக்கள் சொன்னார்களே, மூசா அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார் என்று சொன்னார்களே, அப்படியே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மூசா நபி மீண்டும் 40 நாட்களுக்கு பின்னால் திரும்பி வந்தார்களோ, அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக திரும்பி வருவார்கள், அவர்கள் வஃபாத்தாகவில்லை என்ற ஒரு பிரகடனத்தை அந்த மக்களுக்கு முன்னால் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சத்தமிட்டு சொல்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல், யாராவது நபி அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய கால்களையும் அவருடைய கைகளையும் நான் துண்டித்து விடுவேன் என்று உமர் கத்தாப் அவர்கள் வேகமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே தான் மக்கள் சாலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்பி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறார்கள். ஏன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய குடும்பத்தார்களை பார்ப்பதற்காக வேண்டி சுன்ஹின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு செல்றாங்க. அப்போ சாலிம் அவர்கள் சென்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைப்பதற்காக செல்லும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். உடனே அவர்கள் கேட்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? சாலிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒன்றும் சொல்ல முடியல. வஃபாத்தாகிவிட்டார்கள் என்று சொல்ல முடியவில்லை, ஹயாத்தாக இருக்கிறார் என்று சொல்ல முடியவில்லை. உமர் அவர்கள் நபி அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார் என்று சொன்னால் அவர்களை நான் காலையும் கையும் துண்டித்து விடுவேன் என்று உமர் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் சொல்கிறார்களே தவிர உண்டு இல்லை என்பதை அவர்கள் சொல்ல முடியவில்லை, அவர்களால் சொல்ல முடியவில்லை. நிலைமையை உணர்ந்து கொண்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நேராக பள்ளிக்கு வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு செல்லும் பொழுது சஹாபாக்கெல்லாம் சொல்கிறார்கள், அதோ அபூபக்கர் வருகிறார்கள், அவருக்கு வழிவிடுங்கள் என்று சொல்லும் பொழுது வழிவிடப்படுகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இருக்கக்கூடிய அந்த இடத்துல செல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முத்தமிட்டவர்களாக, அவருடைய நெத்தியை தொட்டவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், அன்னஹு கதுமாத். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வேளையிலேயே அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள் என்ற செய்தியை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லிவிட்டு, பால இன்னக மையத்துன் வைன்னஹும் மையத்தூன், நபியே நீங்கள் மரணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், அவர்களும் மரணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற குர்ஆனுடைய வசனத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ் சொல்வதை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஓதி காட்டுகிறார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், அமாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார்கள் வஃபாத்தாகி விட்டார்களா என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது கால நாம் என்று சொல்லிவிட்டு மீண்டும்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சென்று அவர்களை முத்தமிட்டவர்களாக பி அந்த உம்மி திபுத ஹய்யம் வ மையிதா, என்ற தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணம். நீங்கள் ஹயாத்தாக இருக்கும் பொழுதும் நீங்கள் வஃபாத்தான பிறகும் நீங்கள் மனை நின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுக்கு 2 மௌத்தை அவன் ஏற்படுத்தவில்லை. இப்பொழுது நீங்கள் இருக்கிறீர்களே, இந்த மௌத்தை தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுக்கு மௌத்தாக ஆக்கியிருக்கிறான் என்ற ஒரு செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த சஹாபாக்களுடைய மக்களுக்கு மத்தியிலேயும் பிரகடனப்படுத்தி சொல்கிறார்கள். மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபருக்கு பக்கத்திலே சென்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களால் முடியல. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் அவருடைய நெற்றியிலே முத்தமிட்டவர்களாக வா நபியா வா சஃபியா வா கலீலா மாத ரசூலுல்லாஹ், மீண்டும் சத்தமிட்டு சொல்கிறார்கள், நபி அவர்களே, பரிசுத்தமானவர்களே, நண்பரே என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வேகமாக சொல்லிவிட்டு மாத ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்ற செய்தியை சொல்றார். வெளியே வந்து பார்த்தால் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆக்ரோஷமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். யாராவது நபி அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் சொன்னால் அவருடைய காலை கையம் வெட்டி விடுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொல்கிறார்கள், இஜ்லிஸ் உமர் அவர்களை நீங்கள் அமைதியாக சொல்லும் பொழுது பாபா இஜ்லிஸ அவர்கள் உட்கார மறுத்துவிட்டார்கள். இவருக்கு மறுப்பு செய்யணும் இல்லை, பெருமாள்களை வஃபாத்தாகி விட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய காயங்களை வெட்டுவேன் என்று அந்த வேகத்திலே இருக்கிறார்களே தவிர வேற எந்த சிந்தனையும் அவர்களுக்கு ஓடவில்லை. உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நிலைமையை புரிந்து கொண்டு மக்கள் பக்கம் திரும்பினார்கள். ஃபஹமிதல்லாஹு வ அத்னா அலைஹி, அல்லாஹை புகழ்ந்து விட்டு ஐயுஹன்னாஸ் மன்கான மின்கும் யாபுது முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன முஹம்மதன் கத்மாத், யாராவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். யார் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களோ அவன் ஹய்யுல் லா யமூத், அவனுக்கு மரணமில்லை, அவன் உயிரோடு கொண்டு இருந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் என்ற அந்த வசனத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இப்போதான் எங்களுக்கே தெரியுது குர்ஆனில் இப்படி ஒரு ஆயத்து இருக்கிறதா என்று. அந்த வஃபாத்துடைய நிலை ஏற்பட்டதுனால அப்படி ஒரு ஆயத்து இருக்கிறது என்பதே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓதி காட்டிய பிறகுதான் எங்களுடைய சிந்தனைக்கே வருகிறது. எத்தனை சஹாபாக்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள், அத்தனை பேரும் ஹாஃபிஸ்களாக இருக்கிறார்கள், முஃபஸ்ஸிரீன்களாக இருக்கிறார்கள், பெருமானாரோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். குர்ஆனிலேயே மூழ்கி இருக்கக்கூடிய அத்தனை சஹாபாக்களுக்கு மத்தியிலேயும் பெருமானுடைய வஃபாத்தை கேட்ட பிறகு எதுவுமே அவருடைய சிந்தனையிலே இல்லை. ஒன்றே ஒன்று, பெருமானார் அவர்களை ஹயாத்தாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரே கண்ணோட்டத்தில் அவருடைய பார்வை இருந்தது. சொல்கிறார்கள், இப்படி ஒரு ஆயத்து இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியவில்லையே என்று சொல்லிவிட்டு அந்த மக்களை பார்த்து சொல்கிறார்கள், எல்லா மக்களும் சொல்கிறார்கள், இந்த ஆயத்தை அபூபக்கர் அவர்கள் ஓதியது பிறகுதானே இப்படி ஒரு ஆயத்து இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் என்று சொன்னார்கள். இப்படி பக்குவப்படுத்தப்பட்ட பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சாந்தமடைகிறார்கள், அமைதி அடைகிறார்கள். அந்த வார்த்தை அபூபக்கர் அவர்கள் அந்த வசனத்தை ஓதி காட்டிய பிறகுதான் நான் உணர்ந்து கொண்டேன். அப்படி நான் உணர்ந்த உடனேயே எவ்வளவு ஆக்ரோஷமாக எவ்வளவு வேகமாக வாளை உருவிக்கொண்டு கையை வெட்டுவேன் காலை வெட்டுவேன் என்று ஆக்ரோஷமாக இந்த உமர் அவர்கள் பெருமானார் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள் என்ற செய்தி அவர்களை காதிலே விழுந்து அதை அவர்கள் நம்பக்கூடிய சூழல் ஏற்பட்ட உடனேயே அவர்கள் சொல்கிறார்கள், என்னால் நிற்க முடியாத அளவிற்கு என்னுடைய கால் பலகீனம் அடைந்து விட்டது, நான் கீழே அப்படியே அமர்ந்து விட்டேன் என்று சொல்லி காட்டுகிறார். அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபாக்கள் கொண்டிருந்த அக்கறை, ஆர்வம், மஹப்பத் இருக்கிறதே, இதை வார்த்தையினால் சொல்லி முடிக்க முடியாத ஒரு வார்த்தையாக இருந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு மறைந்து விட்டார்கள். அதன் பிறகு அவர்களை குளிப்பாட்ட வேண்டும், ஆடையிட வேண்டும், அவர்களுக்கு தொழுகை நடத்த வேண்டும். இப்படிப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் ஏற்படுகிறது. அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை தான் அவர்களை குளிப்பாட்டப்படுகிறது. வஃபாத்தானது திங்கட்கிழமை. ஒரு நாள்
என்ன செய்வதென்றே தெரியாமல் சஹாபாக்கள் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானாருடைய வஃபாத்தை கேட்டு அதை அறிந்து என்ன செய்ய வேண்டும் உணர்வற்றவர்களாக சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு தலைமை ஏற்பட வேண்டும், ஒரு தலைவரை நியமிக்க வேண்டும், ஒரு ஹலீஃபாவை நியமிக்க வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது அதிலேயே தங்களுடைய கவனங்களை சஹாபாக்கள் செலுத்திக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு நாள் அப்படியே சென்று விடுகிறது. செவ்வாய்க்கிழமை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டுவதற்கான வேலைகள் நடக்கிறது. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஃபதுல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், குசம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனார் அவர்கள், ஷுக்ரான் என்று சொல்லக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடிமை உசாமத் இப்னு ஸைத், அவுஸ் இப்னு ஹவுலி என்று சொல்லக்கூடிய இவர்களெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டுவதற்கும் அந்த வேலைகளை செய்வதற்குமாக வேண்டி தயாராகிறார்கள். அந்த நேரத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவருடைய மகன் ஃபதுல் குசம் இவர்களெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடம்பை இப்படி குளிப்பாட்டுவதற்காக வேண்டி திரும்பி கொடுக்கிறார்கள். உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹும், ஷுக்ரான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தண்ணீரை ஊற்றுகிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் ஒவைஸ் அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடம்பிலே தண்ணியை ஊற்றி கழுவுகிறார்கள். ஒவைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய நெஞ்சிலே அப்படியே சாய்த்து பிடித்திருக்கிறார். அவர்களை குளிப்பாட்டுவதற்கு வசதியாக அதனுடைய மேலிலேயே அவர்களை சாய்த்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டப்படுகிறது. பின்பு பருத்தினால் ஆன ஒரு மெல்லிய ஆடை கொண்டு 3 சுத்தாக சுற்றி அவர்களுக்கு கஃனிடப்படுகிறது. லைஸ ஃபீஹா கமீசுன் வலா அமாமத்துன், அதில் சட்டையோ தலைப்பாக இல்லாத அளவிற்கு 3 சுத்தாக சுத்தப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தஃனிடப்படுகிறது. குறிப்பாட்டப்பட்டது, அவர்களுக்கு கஃனிடப்பட்டு விட்டது. எங்கே அடக்குவது என்ற சிலை ஏற்படுகிறது. அப்பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், இன்னி சமீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் மா குபில நபியுன் இல்லா துஃபின ஹைது யுக்பல். எந்த நபியும் அவர்களை எங்கே கைப்பற்றப்பட்டதோ அந்த இடத்திலே தான் அடக்கப்பட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை நான் கேட்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் எந்த இடத்திலே வஃபாத்தானார்களோ அந்த இடத்திலே அடக்க வேண்டும் என்ற முறையை ஏற்படுத்துகிறார். எப்படி அடக்குவது என்ற நிலை ஏற்படுகிறது. மக்காவிலே ஒரு முறையிலே அடக்கம் செய்வார்கள், மதீனாவிலே ஒரு முறையில் அடக்கம் செய்வார்கள். அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முஹாஜிர், மக்கா முறையில் இப்படி அடக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அபு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவிலே எப்படி அடக்கப்படும் என்று சொன்னார்கள். கடைசியில் அபு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவருடைய சொல் பிரகாரம் மதீனாவிலே எந்த முறையிலே அடக்கப்படுமோ அந்த முறையிலே அந்த லஹத் சொல்லக்கூடிய குழி தோடப்பட்டு அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார். அடுத்து தொழுகை வேண்டும். ஜனாசா தொழுகை ஜமாத்தாக தொழவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் போய் ஜமாத்தாக தொழ வைக்க முடியும்? அவருடைய உடல், புனிதமான உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. மலக்குகள் முதலாவதாக தொழுகிறார்கள், அடுத்து குடும்பத்தார்கள் தொழுகிறார்கள், முஹாஜிரீன்கள், அன்சாரிகள், பெண்கள், குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சென்று அங்கே தொழுகையை நிறைவேற்றுகிறார். அதன் பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடுத்த நாள் அந்த இரவு அர்பியார் சொல்லக்கூடிய புதன்கிழமை இரவு, செவ்வாய்க்கிழமை பின்னேரம் புதன்கிழமை இரவுனுடைய நேரத்திலே இரவிலே அவர்களுடைய உடலை அடக்கம் செய்யப்படுகிறது. அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், அந்த மம்மட்டியை கொண்டு குழியை தோண்டுவார்களே அந்த சத்தத்தை கேட்டு நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள். அவர்களை அடக்கிவிட்டு திரும்பி வரக்கூடிய நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், யா அனஸ் அதாபத் அன்ஃபுசுக்கும் அன் தஹுது அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துராப். அனஸ் அவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடம்பின் மீது மண்ணை அள்ளி போடுவதற்கு எப்படி உங்களுக்கு மனது வந்தது? ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்ட நேரத்தில் அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், எங்களுடைய கை அந்த வேலையை செய்தது.
ஆனால் எங்களுடைய கல்பு இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, எங்களால் அதனால் செய்ய முடியவில்லை என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வேதனையால் சொன்னார்கள். என்ன செய்வது, நாங்கள் செய்ய வேண்டியது கடமையாகிவிட்டது, அந்த கடமையைத்தான் நாங்கள் செய்தோமே தவிர நாங்கள் விரும்பி செய்யவில்லை, நாங்கள் அதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படவில்லை என்றார்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்பொழுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே நுழைந்தார்களோ அந்த நாள் மிக பிரகாசமான ஒரு நாளாக இருந்தது. என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானார்களோ அந்த நாள் மிக இருள் நிறைந்த நாளாக ஆகிவிட்டது என்பதை நான் அறிந்து கொண்டோம் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் எந்த அளவிற்கு மக்களை பாதித்தது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை குழந்தை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானாருடைய வஃபாத்திற்கு பின்னால் நீரிலே உப்பை போட்டால் எப்படி உப்பு கரைந்து கொண்டு வருமோ அதே போன்று அழகிய தோற்றத்தில் இருந்த அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மெலிந்து மெலிந்து தோளும் எலும்புமாக ஆகிவிட்டார்கள். அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஃபாத்திமா நாயகி அவர்களும் சஹாபா பெருமக்களும் அந்த அளவுக்கு அக்கறை கொண்டவர்களாக இருந்தார்கள். எந்த அளவிற்கு சொன்னால், மிருகங்கள் கூட பெருமானாருடைய வஃபாத்தை தாங்க முடியாமல் தங்கள் சாப்பிடாமல் மரணித்துக் கொண்டன என்ற செய்தியெல்லாம் நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இவ்வளவு பெரிய முசீபத், இவ்வளவு பெரிய வேதனை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையும் தந்தார்கள். தங்களுடைய ஹயாத்திலே இருந்த நேரத்திலே கூட இந்த உம்மத்திற்கு உபகாரம் செய்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் வஃபாத்தான நேரத்திலேயும் கூட அந்த மக்கள் அதன் மூலமாகவும் அவர்கள் வேதனை அடைந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி சில செய்திகளை முன்னறிவிப்பாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஒரு நேரத்திலே சொல்கிறார்கள், தங்களுடைய காலத்திலே, அருமை சகோதரர்களே, சஹாபாக்களே, உங்களுக்கு ஏதாவது வேதனை ஏற்பட்டது என்று சொன்னால் அதை நினைத்து நீங்கள் கவலைப்படாதீர்கள், அதை நினைத்து நீங்கள் வருத்தப்படாதீர்கள். ஏனென்று சொன்னால், நான் மரணித்தது வஃபாத்தானது இருக்கிறது, சின்ன பேப்பர், நான் வேதனைப்பட்டது, நான் மரணித்தது இருக்கிறது, இதைவிட பெரிய முசீபத் என்பது உலகிலே வேறு எதுவும் கிடையாது. எனவே அந்த முசீபத் இருக்கிறது, நான் மரணித்தது வஃபாத்தானது இருக்கிறது, அந்த வேதனை என்பது இருக்கிறது, இதைவிட பெரிய வேதனை என்பது ஒன்றும் கிடையாது. எனவே உலகத்திலே உங்களுக்கு ஏதாவது வேதனை ஏற்பட்டது என்று சொன்னால் இதை நினைத்து நீங்கள் சாந்தி அடைந்து கொள்ளுங்கள், ஆறுதல் அடைந்து கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது மிகப்பெரிய அக்கறை கொண்டவர்களாக, இந்த உம்மத்தின் மீது ஹயாத்தாக இருந்த நேரத்திலேயும் அதன் பிறகு அவர்கள் வஃபாத்தான பிறகும் கூட என்னுடைய மக்கள் வேதனைப்படக்கூடாது, சிரமப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி மக்களுக்கு உபதேசம் செய்து சென்றார்கள் என்று சொன்னால், அன்பான பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுக்காக செய்த தியாகங்கள், இந்த மக்களை சொர்க்கத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும், நல்லவர்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் எடுத்துக்கொண்ட தியாகங்கள், அவர்கள் செய்து கொண்ட கஷ்டங்கள், அவர்கள் அனுபவித்த வேதனைகள் நாம் எண்ணி பார்ப்போமேயானால் இதைவிட ஒரு சிறந்த மனிதரை உலகத்திலே பார்த்து நிற்க முடியாது, பார்க்கவும் முடியாது, இனிமேலும் உலகம் முடியும் காலம் வரை யாராலும் சந்திக்க முடியாது என்ற ஒரு சிறந்த வழிகாட்டுதலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இதைத்தான் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகப்பெரிய ஒரு கவிதையிலே அழகான முறையில் சொல்லி காட்டினார்கள். யார் கபூரை பார்த்து சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடக்கப்பட்ட கபூரை பார்த்து சொல்கிறார்கள், கபூரே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னோடு அணைத்துக் கொண்ட கபரே, நீ பரக்கத்தை பெற்றவராக இருந்திருக்கிறாய், நீ பரக்கத்தை பெற்றிருக்கிறாய். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலே எல்லாம் நடந்து சென்றார்களோ அந்த இடங்கள் எல்லாம் பரக்கத்து பெற்றிருக்கிறது என்று தன்னுடைய கவிதையிலே ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், பெருமானார் அவர்களே, உங்களை நான் புகழ்ந்து பாடுகிறேன் என்று சொன்னால் உங்களுடைய ரஜாவை, உங்களுடைய அன்பை, உங்களுடைய பாசத்தை நான் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டியும் சுவர்க்கத்திலே உங்களோடு நான் இருக்க வேண்டும் என்ற ஆசையிலே தான் உங்களை நான் புகழ்ந்து பாடுகிறேன், நான் அதை ஆதரவிக்கிறேன், அந்த ஆதரவை நீங்கள் நிறைவேற்றி தருவீர்களாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்கள் பெருமானாருடைய வஃபாத்திற்கு பிறகு இறைவனிடத்திலே துஆ செய்து, பெருமானார்களே, எனக்கு அந்த பாக்கியத்தை தாருங்கள், இதுவே என்னுடைய ஆசையாக இருக்கிறது என்று சொன்னார்கள் என்றால்
சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அக்கறை கொண்டிருந்தார்கள் என்பதை மட்டுமல்லாமல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் மூமினாக மரணிக்க வேண்டும், நான் இறைவனத்தை சந்திக்க வேண்டும், சோனபதிக்கு செல்ல வேண்டும், நற்பாக்கியம் பெற வேண்டும் என்று எவ்வளவு பெரிய அக்கறையோடு இருந்தார்களே, அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய நன்றி கடன் என்னவென்று சொன்னால், அவர்கள் எந்த வழிமுறையிலே வாழ்ந்து காட்டினார்களோ அந்த வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டு வர வேண்டும். அவர்கள் தொழுகையை பார்த்து கண்குளிர்ச்சி என்று சொன்னார்களே, அந்த கண்குளிர்ச்சியான தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிறருடைய அமானத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிறருடைய கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிறருக்கு எந்த விதத்திலேயும் சொல்லாலோ செயலாலோ தீங்கு செய்ய மாட்டோம் என்ற மன உறுதியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய உயிருக்கும் மேலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களோடு சேர்ந்திருந்த அத்தனை பொருள்களையும் நேசிக்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு நம் மீது அக்கறை கொண்டார்களோ அந்த அக்கறைக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நம் அத்தனை பேரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கியார்ல வேண்டும். அவர்களுடைய புரட்டினால் நம்முடைய எல்லா ஹலாலான தேஜைகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிறைவேற்றி தர வேண்டும். நோயுற்றவர்கள் எத்தனையோ பேர் சொல்கிறார்கள், நாங்கள் மஜ்லிஸுக்கு வர வேண்டும், ஹதீஸை கேட்க வேண்டும், பலன் பெற வேண்டும், பரக்கத்து பெற வேண்டும் ஆசைப்படுகிறோம், ஆனால் எங்களால் வர முடியவில்லை, சுகவீனமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார்களே, அத்தனை மக்களுக்கும் சரீர சுகத்தை கொடுத்து இந்த மஜ்லிஸிலே வந்து கலந்து கொள்வதற்கும் பள்ளியிலே நின்று தொழுவதற்கும் நோயற்ற வாழ்வையும் நிறைவான செல்வத்தையும் எல்லா பாக்கியங்களும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிறைவாக தந்தர்களோடு மறுமையிலே சோனபதியிலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஃபிர்தௌஸில் அலா என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சோனபதியிலே நம்மையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒன்றாக இணைக்க வைத்து அல்லாஹ்வுடைய திருலிகா என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமான அழகான சந்திப்பையும் நம் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. செம்மலை சூழ்ந்து கொண்டு உம்மத்தை தேடி நிற்பார் உண்மை முஹம்மதனார் செம்பி வருவார்கள் சிறப்புடையோர் உம்மத்துக்கள் நபியுல்லா மலைதனை நன்றாய் கூரை தீர பவனியுடன் கேட்பவர்க்கு பாவப்பிணி நோயகளும் வல்லாஹி இதனை கொண்டு மாறும் தூபம் தாபம் வெல்யங்கிலும் வீகதின் மன்றாட்டு தேடுகிறேன். ஹமீம் நபியுடைய கருணை மிக உண்டாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். அல்லாஹ் உதவி செய்வான். மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் கல்கி குல்லிஹிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். 1,24,000 நபிமாரை
தந்து அனைவருக்கும் தலைவராய் அண்ணலாரை அமைத்து அகவை மிகவும் குறைந்த எமக்கு அன்பளிப்பாய் தந்த அருளாளனே யா அல்லாஹ் உன்னை போற்றி புகழ்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். வாழ்ந்தும் வழிகாட்டி மறைந்தும் வழிகாட்டும் மாணவியே, எம் உயிரினும் மேலான கண்மணியே, யா ரசூலல்லாஹ், யார் இல்லையேல் யாரும் இல்லையோ எதுவும் இல்லையோ அப்பேற்பட்ட அண்ணலரே, ஏகன் உண்மை தூதரே, யா நபியே, யா ரசூலே, யா ஹபீபே, யா முஸ்தஃபா, உங்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ், குது பியதி கல்லத் ஹீலத்தி அத்ரிக்னி யா ஷஃபீஉல் முத்னிபீன் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏந்தல் நபியின் சார்ந்த மணிமொழிகளாம் ஏற்றமிகு புனித புகாரி ஷரீஃப்தனை ஏற்றி போற்றி ஓதி மகிழும் மாமன்றம் புனித மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃபின் 99ஆம் ஆண்டின் இன்றைய நாள் ஹிஜ்ரி 1447 ரஜபு பிறை 18 8/1/2026 வியாழக்கிழமை. இன்று ஓதப்பட்ட நபிமணி மொழிகளுக்கு நமது மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப், காயல்பட்டினம் நகர ஜமாஅத்துல் உலமா சபை, அரூசுல் ஜன்னா மகளிர் அரபிக் கல்லூரி ஆகியவற்றின் தலைவரும், குருவித்துறை பள்ளியின் துணைத் தலைவரும், மதரசா ஹாமிதியா மார்க்க கல்வி நிறுவனத்தின் பேராசிரியருமான மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் உஸ்தாத் சாவண்ணா பாதுல் ஷபா ஆலிம் ஃபாசி அவர்களால் விளக்க உரை வழங்கப்பட்டு இறையோன் திருவருள் சூழ இனிதே நிறைவரும் நிலையில் இருக்கிறது இன்றைய மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லாஹ். கருணையுள்ள அல்லாஹ் இந்த மஜ்லிஸில் யார் யார் என்னென்ன நாட்ட தேட்டங்களோடு வந்து கலந்து கொண்டுள்ளார்களோ, யார் வர முடியாமல் மறைந்திருந்து அவதானித்து கொண்டிருக்கிறார்களோ, இதற்காக செலவழிக்கிறார்களோ, நிர்வகிக்கிறார்களோ, எல்லா வகைகளும் உழைக்கிறார்களோ, பங்களிக்கிறார்களோ, அனைவருடைய ஹலாலான நாட்ட தேட்டங்களையும் தனது அருளால் நிறைவேற்றி தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை ரஜபு பிறை 19 வெள்ளிக்கிழமை. நாளை ஓதப்படும் நபிமணி மொழிகளுக்கு 2 ஆலிம் பெருமக்கள் உரை நிகழ்த்துகிறார்கள். தேவிப்பட்டினம் ஹக்கானியா அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் மௌலவி அல் ஹாஃபில் அல்ஹாஜ் ஷேக் அலி நுஸ்கி ஆலிம் காசிமி காஷிஃபி அவர்களும், தென்காசி அல் ஃபுர்கான் அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியர் நமது ஊரை சார்ந்த அல் ஹாஃபில் PMR மஹமூத் மஃபாஸ் ஆலிம் அஸ்ஹரி அவர்களும் நாளை ஓதப்படும் நபிமணி மொழிகளுக்கு விளக்க உரை வழங்க உள்ளார்கள். இன்ஷா அல்லாஹ் பொதுமக்கள் குறித்த நேரத்திற்கு மஜ்லிஸ்க்கு வருகை தந்து அல்லாஹ்வின் நல்லருளையும் அன்னலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியையும் நிறைவாக பெற்றேக அன்போடு அழைக்கின்றோம். வீட்டு உண்டியல் வைத்திருக்கக்கூடிய உள்ளூர் பொதுமக்கள் நிறைவு நாள் நேர நெருக்கடி கடைசி நாட்களில் வெளியூர் மக்கள் வரிசையில் நீண்ட வரிசையில் காத்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு எளிதான சேவைகளை வழங்கிடும் பொருட்டு உங்களது நன்கொடைகளை முற்கூட்டியே வழங்கி உரிய ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறும், புதிய வீட்டு உண்டியல் தேவைப்படுபவர்கள் அதற்கும் உண்டியல் கமிட்டியை அணுகிக்கொள்ளுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். துஆவுக்கு அடுத்த நாள் நேர்ச்சை விநியோகம், பங்கு ஒன்றுக்கு ரூபாய் 4000, அரை பங்குக்கு ரூபாய் 2000 என்று தொகை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் அலுவலகத்தை தொடர்கொண்டு உங்களது பங்குகளை உறுதி செய்து கொள்ள அன்புடன் வேண்டுகிறோம். நமது மஜ்லிஸில் அன்றாடம் நிகழ்த்தப்படக்கூடிய உரைகள் அனைத்தும் அடுத்த ஓரிரு மணி நேரங்களில் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. நமது மஜ்லிஸின் யூடியூப் அலைவரிசையான மஜ்லிஸுல் புகாரி ஷெரீஃப் எனும் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இங்கு ஆற்றப்படும் உரைகளையும் இதர நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கண்டு பயன்பெறலாம் என்பதை அன்புடன் அறிய தருகின்றோம். இன்றைய நமது மஜ்லிஸின் செலவினங்களுக்கு மர்ஹூம் அல்ஹாஜ் NS நூ ஹமீத் அவர்கள், மர்ஹூம் அல்ஹாஜ் NH ஷாவுல் ஹமீத் ஆகியோர் நினைவாக ஹாங்காங் கம்பல் பக்ஷ் ட்ரேடிங் கார்ப்பரேஷன் சார்பில் அல்ஜனாப் அல்ஹாஜ் SH பாக்தர் சாஹிப் கம்பல் பக்ஷ் அவர்கள், அல்ஜனாப் அல்ஹாஜ் MS நூஹ் சாஹிப் அவர்கள், அல்ஜனாப் அல்ஹாஜ் KM முஹம்மது அப்துல் காதிர் ஆகியோர் பொறுப்பேற்றுள்ளார்கள். அவர்கள் ஹக்கிலும் அவர்களது குடும்பத்தார் ஹக்கிலும் துஆ செய்வதோடு அன்னவர்களது குடும்பத்து மர்ஹூமாக்களின் பெயர் பட்டியல் நம் சபையின் ஆண்கள் பெண்கள் பகுதிகளில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பெயரில் யாசின் ஹத்தும் ஓதி ஈசால் சவாப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. الفاتحة. الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
المستقيم لا يؤمنون جعلنا في أعناقهم أغلالا وإذا كانوا ينظرون بالسور فإذا هم من الأجداث إلى ربهم ينصرون قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا هذا ما وعد الرحمن صدق المرسلون إن كانت إلا صيحة واحدة فإذا هم جميع لدينا محضرون فاليوم لا تظلم نفس شيء ولا تجزون إلا ما كنتم تعملون إن أصحاب الجنة اليوم في سبل فاكهون هم وأزواجهم في ظلال على الأرائك متكئون لهم فيها فاكهة ولهم ما يدعون سلام قولا من رب رحيم وامتازوا اليوم أيها المجرمون ألم أعهد إليك يا بني آدم أن لا تعبدوا الشيطان إنه لكم عدو مبين أن اعبدوني هذا صراط مستقيم ولقد أضل منكم جبلا كثيرا أفلم تكونوا تعقلون هذه جهنم التي كنتم توعدون اصلوها اليوم بما كنتم تكفرون اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتقعد أرجلهم بما كانوا يكذبون ولو نشاء لطمسنا على أعينهم فاستبقوا الصراط فأنى يبصرون ولو نشاء لمسخناهم على مكانتهم فما استطاعوا مضيا ولا يرجعون ومن نعمره نكسه في الخلق أفلا يعقلون وما علمناه الشعر وما ينبغي له إن هو إلا ذكر وقرآن مبين لينذر من كان حيا ويحق القول على الكافرين أولم يروا أنا خلقنا لهم مما عملت أيدينا أنعاما فهم لها مالكون وذللناها لهم فمنها ركوبهم ومنها يأكلون ولهم فيها منافع ومشارب أفلا يشكرون واتخذوا من دون الله آلهة لعلهم ينصرون لا يستطيعون نصرهم وهم لهم جند محضرون فلا يأتوك قول منا نعلم لا يسرون وما يعلنون أولم ير الإنسان أنا خلقنا من نطفة فإذا خصيم مبين وضرب لنا مثلا ونسي خلقا قال من يحيي العظام وهي رميم قل يحييها الذي أنشاها أول مرة وهو بكل خلق عليم الذي جعل لكم من الشجر الأخضر نارا فإذا أنتم منه توقدون أوليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم بلى هو الخلاق العليم إنما أمره إذا أراد شيئا يقول له كن فيكون فسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. إلى حضرة النبي المصطفى والرسول المجتبى والحبيب المكتفى محمد المرتضى وصلى الله تعالى وسلم. الفاتحة. الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على سيدنا محمد ناطق بالحق وداعي إلى الرسل والحادي إلى الصواب حجته البالغة وفرحانه القوي ودوته العامة. اللهم كما سرفتنا بسماء حليله الكريم وهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأناه وسمعناه مكرين بالمنن عن الحاجة بمعناه. اللهم وكما أكرمتنا بسماء الفعال وجعلنا من جملته وحفالهم. اللهم قرب إلى فهامنا بعيد معانيم ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب نواهيه. اللهم إنا بك وبما جاء به حال النبي المؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون. وثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا واغفر ببركته جميع ذنوبنا. اللهم وصل ما قرأناه من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتوبة كاملة من إلى روح سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة وما إلى أرواح جميع المسلمين عامة وما إلى روح من تلون القرآن عليه من أجله. اللهم اغفر لهم وارحمهم. اللهم اغفر لهم وارحمهم. اللهم اغفر لهم وارحمهم وأنس الله وحشتهم
ونبر الله ذريعهم وتقبل الله من حسناتهم وتجاوز الله عن سيئاتهم وغفر الله ذنوبهم وجمع الله بيننا وبينه في جنات النعيم. اللهم اجعل قبره روضة من رياض الجنان. اللهم اجعل قبره روضة من رياض الجنان. اللهم اجعل قبره روضة من رياض الجنان ولا تجعل قبره حفرة من حفر النيران فروح والريحان وجنة النعيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون. اللهم يا غني يا حميد يا مفتي يا معيد يا رحيم يا ودود أغرنا بحلالك عن حرامك وبفضلك من سواك وبطاعتك ما شئتك. ثم إلى أرواح جميع المرسلين والوافقين والناصرين والمسلمين هذا المجلس الشريف. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما. ربنا تقبل منا دعاءنا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين. وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وآله وصحابه وأحبابه وأهل بيته أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم.